பொய் நம்பர் 1. நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மகன் டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர், மருமகன் இன்னைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர், ரைட்டா? ரெண்டாவது உதயநிதி சொல்றாரு அரசியல் குடும்பத்தில் இருக்கணும், அரசியல் வரணும்னு இருக்கா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்க தான் வரணும். அப்படிலாம் இல்லை, எத்தனையோ பேர் இருக்காங்க. பொய் நம்பர் 2. மூணாவது, ஐயோ இளைஞர் அணிக்கெல்லாம் நான் வரமாட்டேன், வந்தார், பொய் நம்பர் 3. நாலாவது, நான் கடைக்கோடி தொண்டரான்னு இருப்பேன், எம்எல்ஏக்கெல்லாம் இருக்க மாட்டேன், எம்எல்ஏ ஆனார், பொய் நம்பர் 4. அஞ்சாவது, ஐயோ சீனியர்ஸ்லாம் இருக்கும்போது நான் எங்க அமைச்சர் ஆகணும், ஆனார், பொய் நம்பர் 6. வாயை திறந்தா பொய் 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 பொய். திமுக, ஸ்டாலின், உதயநிதி ஈக்குவல் டு பொய் 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 பொய். தஞ்சாவூர் ஒரத்த நாடு, பாப்ப நாடுங்கிற இடம் சார். ஒரு 43 பெண்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவிகள், முத்துக்குமரன்கிற மேக்ஸ் டீச்சர் எங்களுக்கு தொந்தரவு பண்ணாங்கன்னு 43 பேரும் இண்டிவிஜுவலாக எழுதியிருக்காங்க. அந்த வாத்தியார் மேலே எஃப்ஐஆரும் போடல, போக்சோவும் போடல, எதுவுமே போடல. அவர் பாட்டுக்கு அரசம்பளம் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த கவர்மெண்ட் டிசிபி ஆஃபீஸ் வாட் எவர் இஸ், அந்த டிஇஓ சிஇஓ வாட் எவர் இட் இஸ், உங்கள் வீட்டு பொண்ணு வந்து அப்படி இருப்பீங்களா? என்ன சார் திராவிட முதல்வர், என்ன சார் அப்பா? அந்த 43 குழந்தைகள் அப்பான்னு கூப்பிடுமா இவரை? கூச்சம் இல்லையா சார் இவருக்கு? அரசு பள்ளியில தரம் இல்லாம இத்தனை சம்பவம் நடந்திருக்கு. ஒரு சைடு பாலியல் பிரச்சனைகளே எவ்வளவு நடந்திருக்கு. இதுக்கு அன்பில் மகேஷோட பதில் என்ன? பள்ளி அமைச்சராக செயல்படுவதை விட உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக அதிகம் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை நான் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கேன். எனக்கு அவர் போதுமான கவனத்தை பள்ளிக்கல்வித்துறையில் செலுத்தலையோன்ற எனக்கு எண்ணம் வந்து எனக்கு ஒரு கருத்து குற்றச்சாட்டு அவர் மீது எனக்கு இருக்கிறது. ஒரு விளையாட்டு பையன் மாதிரி இந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கிறாரோ. ஒரு பள்ளிக்கல்வித்துறை ஹைஸ்கூலுக்கு இங்கே பொதுச்செயலாளர் ஒரு மேடையில் உட்காந்து ஒரு தடவை 1 மணி நேரம் பேச சொல்லுங்க சார். வாழ்க்கைக்கும் ஸ்டாலின் கண்டெஸ்டே பண்ண முடியாது சார், அந்த அளவு பண்ணிடுறாரு. உங்க கட்சியை காப்பாத்திக்க, உங்க கட்சியை காப்பாத்திக்க. தட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் டு ஜாயின் ஏடிஎம்கே. டிஎம்கேல என்னதான் ஜாயின் பண்ணாலும் துரைமுருகனோட மகனா இருக்கணும், ஏவா வேலோட, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இது பொன்முடியோட மகனா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஆனால் அதிமுக அப்படி கிடையாது, யாருக்கு வேணா கிடைக்கும். ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நோன் திஸ் திங் இஸ் பெட்டர் தென் அன்னோன் டெவில்ங்கிற மாதிரி. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று நம்மோடு ஏற்கனவே நமது நேயர்களுக்கு அறிமுகமான திரு சிங்கை ராமச்சந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு சிங்கை ராமச்சந்திரன் சமீபத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில மாணவர் அணி செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். அதிமுகவில் மாணவர் அணி இருக்குதா அப்படின்ட்டு பல பேருக்கு தெரியாமல் இருந்தது. திரு சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் முதலில் வந்து அவர் எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இளம் பேச்சாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு போட்டி போல் நடத்தி, அதாவது பயிற்சி முகாம் போல் ஒரு நடத்தி, அதில் நல்ல ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணுறோன்றது இவர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ். பல்வேறு திட்டங்களை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு செல்ல பல்வேறு திட்டங்களை வைத்திருப்பதாக அவர் கூறுகிறார். என்னென்ன விவரங்கள் என்பதை அவரிடமே முதலில் கேட்போம். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம், கோவிலில் 2 முறை சந்தித்து நாம் பேசியிருக்கோம். தேங்க்யூ. நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்க விரும்புகிறது, ஜென்ரலாக எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு பெர்செப்ஷன், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இளைஞர்களுக்கான கட்சி அல்ல. எம்ஜிஆர் காலத்தில் இருந்திருக்கலாம், செல்வி ஜெயலலிதா அவர்களின் காலத்தில் இருந்திருக்கலாம். இப்போது வயதானவர்கள் இருக்கக்கூடிய கட்சி தான் அண்ணா திராவிடம். 2 திராவிட கழகமும், நான் உங்கள் கட்சி மட்டும் சொல்லலை, திமுகவும் சரி இதுவும் சரி. யங்ஸ்டர்ஸ் அண்ணன் திரு சீமான் அவர்கள் பின்னாலோ அல்லது திரு விஜய் அவர்கள் பின்னாலோ போய்விடுகிறார்கள். இளைஞர்களை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிய அளவில் ஈர்க்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அல்லது கருத்து இருக்கிறது. இதுக்கு உங்கள் பதில் என்ன? சார், இது முதலில் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அலாட். சார், முதல் பாயிண்ட் என்னென்னா, இது ஒரு பர்செப்ஷன். அது ஏன்னு நான் சொல்கிறேன். இளைஞர்களுக்கான இயக்கமாக 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்குது. இன்றைக்கி நேற்று கிடையாது. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கோங்க, எங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர்லேருந்து முன்னாள் அமைச்சர்கள் யாராக வேணா இருக்கட்டும், பொதுக்குழுவில் மேடையில் உட்கார யாராக வேணா இருக்கட்டும், நான் பேர் சொன்னால் ஒருத்தர் பேர் விட்டுற ஒருத்தர் பேர்னால சொல்லலை, பொதுச் செயலாளர் பேரை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். காலேஜ் டைமில் மாணவர்களாக இருக்கிறப்ப கட்சிக்குள்ளே வந்து இன்றைக்கி அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அடுத்து இப்போ நிறையா ஒரு 40s 50s இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எடுத்துட்டிங்கன்னா, பொதுச் செயலாளருக்கு அடுத்த கட்டமாக இருக்கிறவங்களும் காலேஜ் டைமில் வந்து இன்றைக்கி போன பீரியடில் அமைச்சராக இருந்து முன்னாள் அமைச்சராக இருக்காங்க. நிறைய பேர் எம்எல்ஏக்கெல்லாம் வந்திருக்காங்க. அடுத்து 30s எடுத்துக்கோங்க, நான் எல்லாம் 30s இருக்கேன். நானும் காலேஜ் டைமில் வந்து இந்த தடவை எம்பி கேண்டிடேட்டாக இருக்க ஒரு மாணவர் அணியோட மாநில செயலாளராக இருக்கேன். அடுத்து 20s எடுத்துக்கோங்க, அதுலேயும் ஆள் இருக்குது. எங்கள் கட்சியில் மட்டும்தான் சார், நீங்கள் ஒரு 80 வயசு 90 வயசுலேருந்து எடுத்தீங்கன்னா இன்றைக்கி 18 வயசு வரைக்கும் ஆளுங்க இருக்குது. இன்னொன்று, நீங்கள் அந்த சொன்னீங்களே அந்த பேச்சாளர், அதுக்கு சொல்கிறேன், 18 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்ன அந்த பேச்சு. இதுக்கு
17 வயசுல இருக்கிறவங்க ஒரு 50 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க எலிஜிபிளே இல்லை ஆக்சுவலி. ஏன்னா 18 வயசுக்கு மேலே தான் ஒரு பார்ட்டிக்கு வர முடியும். ஸோ அதனால 17 வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் எங்கள் கட்சியில் இப்போ நீங்கள் நிற்க வச்சிங்கன்னா ஒரு 100 பேர் நிற்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 18 இருக்கும், 20 இருக்கும், 25 இருக்கும், 70 இருக்கும், 80 இருக்கும், ஒரு நரமுடி சொட்டத்தில் தாத்தா இருப்பார், கையில் இது பிடிச்சி எல்லாருமே இருக்கும்போது உங்களுக்கு இளைஞர்கள் மட்டும் அதில் தெரியாது. இப்போ வேற சில கட்சிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் தான் இருக்கிறாங்கன்னா அதில் நிறைய இளைஞர்கள் மட்டும் தெரியறங்காட்டிக்கு இளைஞர்கள் இருக்காங்க அப்படிங்கிற பிம்பம் இருக்குது. இதுதான் உண்மை. அதிமுகவில் மட்டும்தான் இளைஞர்களுக்கு என்கரேஜ்மெண்ட். ஏன்னு நான் சொல்கிறேன், இப்போ நான் சொன்ன யாராக இருந்தாலும் சரி, இப்போ நானாக இருந்தாலும் சரி, எனக்கு பின்னாடி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ வாய்ப்பு கிடைச்சவங்க, கவுன்சிலர் வாய்ப்பு கிடைச்சவங்க, வாரிய வாய்ப்பு கிடைச்சவங்க, எம்பி வாய்ப்பு கிடைச்சவங்க, கிடைச்சிக்கிட்டு இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, ஏன் இளைஞர்கள் அதிகமாக வராங்கிறதுக்கான பதில் யாராக வேணா இருக்கலாம். சீட்டு கிடைக்கிறதுக்கு தலைமையோட பார்வையில் உங்கள் வேலை பட்டுச்சுன்னா சீட்டு கிடைச்சிடும். தட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் டு ஜாயின் ஏடிஎம்கே. டிஎம்கேல என்ன தான் ஜாயின் பண்ணாலும் துரைமுருகனோட மகனாக இருக்கணும், ஏவா வேலோட, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இது பொன்முடியோட மகனாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஆனால் அதிமுகவில் அப்படி கிடையாது, யாருக்கு வேணால் கிடைக்கும். ஸோ அதனால் யங்ஸ்டர்ஸ்க்கு எப்போவுமே அதிமுக இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ லிங்க்டினில் கூட நாங்கள் போடுற போஸ்ட்லாம் கீழே சொல்கிறாங்க, எப்படியாவது திமுக ஆட்சிக்கு போயிடணும், நீங்கள் வரணும், ஏதாவது வாலண்டியர் பண்ணணும்னா சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோம். அந்த மாதிரி இது ஒரு பர்செப்ஷன் கேம் தான். அவங்க என்னென்னா இந்த 18லிருந்து 25 வயசு இருக்கிற இளைஞர்கள் இது எப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, நோன் திஸ் திங் இஸ் பெட்டர் தென் அன்னோன் டெவில்ங்கிற மாதிரி. தெரியாது இந்த 18லேருந்து 25 இருக்கவங்க எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது, வந்தால் தான் தெரியும். அது ஒரு குழப்பமாக இருக்குது, முதல் வாக்காளராக இருக்குது, இதெல்லாம் இவங்க எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் யங்ஸ்டர்ஸ் இல்லைன்னு ஒரு பெர்செப்ஷன் பில்ட் பண்ணால் அந்த வாக்கை நம்ம எடுத்துடலாமோ அப்படிங்கிற எண்ணத்தில் டிஎம்கே டிரைவ் பண்ணுற நரேட்டிவ் தான். அதிமுகவில் யங்ஸ்டர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட நான் சொல்கிறேன் சார். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ இன்னைக்கு வெள்ளூரில் இன்னைக்கு சாயங்காலம் 40,000 இளைஞர்கள் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநாடு நடக்குது. அங்கே போய் பார்த்தா 40,000 இளைஞர் இருப்போம். இதுக்கும் தமிழ்நாடு முழுவதும் இல்லை, அங்கே இருக்கிற 10 மாவட்டங்கள், எங்கள் கட்சியில் 82 மாவட்டம் இருக்குது. 10 மாவட்டத்தில் மட்டும் 40,000 இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறையில் இப்போ நடக்குதுன்னா 82 மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? அது ஒரு அணி. இந்த மாதிரி பல அணிகள் இருக்குது. ஸோ அதனால் இளைஞர்களுக்கான இயக்கம் அதிமுக, இளைஞர்கள் நிறைந்த இயக்கம் அதிமுக. நீங்கள் போக போக இன்னும் நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது வெளியே தெரியும் சார். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் குறிப்பிட்டதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை நான் பார்ப்பது ரொம்ப வேலிடு பாயிண்ட்டும் கூட. இங்கே ஒருத்தர் கட்சியில் உழைக்கிறாருன்னா அவர் அடையாளம் கண்டு அவருக்கு திடீர்னு எப்போ சீட்டு கிடைக்கும், பதவி கிடைக்கும்ன்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்லவே முடியாது. காய்கறி வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெண்மணி எல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறார். இது திடீரென்று இது அமையும். இது ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்னொன்று, நீங்கள் ஒரு 20 வயதில் ஒரு இளைஞன் சென்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்கிறான் என்றால் கூட அந்த இளைஞனுக்கு கவுன்சிலர் பதவி, உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு கிடைப்பது என்பதே அரிது. நீங்கள் எங்கள் மாவட்ட செயலாளர் யாருடைய அனுகிரகம் வேண்டும் என்பது இருக்குது. அது நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் குறிப்பிட்டது. அடுத்ததாக திரு சிங்கே அவர்களே, ஒரு கட்சியில் ஸ்டூடெண்ட்ஸ் விங்குன்றது ஒரு முக்கியமான ஒரு பிரிவு என்றாலும் கூட ஒரு மாணவர் அமைப்பு எந்த வகையில் ஒரு கட்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொண்டால் மாணவர்கள் தான் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெருமளவு பங்கேற்று, திரு துரைமுருகன் அவர்கள் எல்லாம் கல்லூரி காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுத்தவர். அப்படி தொடங்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட அது முதியவர்கள் கட்சி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை. நீங்கள் சொன்னது போல் இளைஞர்கள்லாம் அந்த மாவட்ட செயலாளரையோ அல்லது அமைச்சர்களாக இருப்பவரையோ அனுசரித்து போக வேண்டும் என்ற சூழல் அங்கே நிலவுகிறது. வேறஸ் நீங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மார்க்சிஸ்ட் கட்சியில் காலஞ்சென்ற திரு சீதாராம் யெச்சூரி எல்லாம் ஜேஎன்யூவில் மாணவர் பொறுப்பு எஸ்எஃப்ஐயிலிருந்து தான் அவர் உள்ளே வருகிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு திராவிட கட்சியில் மாணவர் அமைப்பு, மாணவர் அணி என்ன வகையான கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், இது ஃபஸ்ட்டு நான் எங்கள் கட்சியில் இருக்கவங்களுக்கு முடிச்சல பொதுவாக மாணவர்களுக்கே சொல்கிறேன். இன்றைக்கி அதிமுகவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி திமுகவாக இருக்கட்டும், தமிழகத்தில் ஆட்சி இருக்குது, இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது, இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்திருக்குன்னா அது காரணமானவர்கள் தான். நீங்கள் சொன்ன பதில் தான். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அண்ணாதுரைக்கு பின்னாடி நின்று அத்தனை மாணவர்கள் உள்ளே வந்தங்காட்டிக்கு தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதிலிருந்து அப்புறம் அதிமுக இன்னைக்கு வரைக்கும். அப்போ மாணவர்கள் தான் இந்த ஆட்சி அமைக்க அடித்தளமாக இருந்திருக்காங்க. எங்கள் கட்சியிலையுமே முதல்ல ஆரம்பித்தது எப்போவே இருந்தது மாணவர் அணி. அந்த காலத்திலே மாணவர் அணி மாநாடெல்லாம் நடத்தினாங்க. ஸோ ஏன்னா இன்றைக்கும் பாருங்கள், எனி சேஞ்ச், இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது,
எல்லாம் மாணவர்கள் தான் வந்தாங்க. மாணவர்கள் சார் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போவாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு 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 காஸ் அப்படின்னு வரும்போது ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சக்தியாக மிகப்பெரிய அலையா மாறும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சமீப கால வரலாறாக நாம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை உதாரணத்துக்கு எடுத்து அதனால தான் நான் அப்போன்னு இப்போன்னு சொல்லிட்டேன், ரெண்டுமே மக்களுக்கு புரிஞ்சிருந்தேன். இப்போ ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியில் மாணவர்கள் 18, 19, 20, 23, லாயர்ஸு, டாக்டர்ஸ் விங் இருக்குது, டாக்டர்ஸு, அட்வொகேட்ஸு, இன்ஜினியர்ஸு, ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறவங்க எல்லாருமே உள்ளே வராங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷனே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது, அவங்களோட திங்கிங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. எங்கிட்ட வந்து ஒருத்தர் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அவங்க சொல்கிறாங்க அந்த காலத்தில் வச்ச மாதிரி பேச்சு போட்டியெல்லாம் வைக்காதீங்கன்னா நீங்கள் வந்து ரீல்ஸ் போட்டி வைங்க. ஒரு தலைப்பு கொடுத்து நீங்கள் நான் ரீல்ஸ் போடுறேன், உன் ப்ரொஃபைலில் ரீல்ஸை போட்டு லிங்க் அனுப்பிடு, சப்மிட் பண்ணிடு, பெஸ்ட் ரீல் என்னவோ அந்த ரீலுக்கு நான் கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படி. ஜென்ரேஷன் எக்ஸ். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி கேட்டர் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இது எப்படின்னா டபுள் எட்ஜ்டு ஸ்வாட் மாதிரி. ஒரு கத்தியை நம்ம சரியாக கையாளணும், நம்ம கையை வெட்டிடும். அந்த மாதிரி தான் ஒரு 40 வயசு ஆளை கையாளுறது ஈஸி, ஆனால் ஒரு 20-22 வயசு ஆளை கையாளுறது அப்படி தான். ஏன்னா சில பேர் நம்ம கட்சியில் இல்லாமல் வெளியே பார்க்குறோம், நிறைய தவறான போதை பொருள் அது இது நிறைய விஷயங்கள்லாம் டைவர்ட் ஆகி போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் போகாமல் கொண்டு வர்றதும் அஇஅதிமுக மாணவரடியின் கடமையாக எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி மிக பிரதானமாக எங்கள் பொதுச் செயலாளர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னது என்னென்னா, கடந்த 100 நாட்களில் 63 பாலியல் வன்கொடுமைகள் மாணவிகளுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரு நிமிஷம் நான் இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், நான் இதை பற்றி தனியாகவே உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தேன். ரைட். ரொம்ப அச்சமூட்டுவதாக, பயமுறுத்துவதாக இந்த பள்ளிகளில் மாணவ குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய இந்த பாலியல் சம்பவங்களை நான் பார்க்குறேன். அதுவும் வந்து ஸ்கூலில் வாத்தியாருங்களே பண்ணுறான் பல இடங்களில். இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏன் நடைபெறவில்லை? ஏன்னா ஸ்ட்ரே இன்சிடென்ட்ஸ் நடக்கும், சைக்கோஸ் எல்லா இடத்துலையும் 1%, 2% இருப்பாங்க. இப்போது மிக அதிகமாக நடப்பதாக ஒரு தோற்றம் எதிர்க்கட்சிகளால் உண்டு பண்ணப்படுகிறதா, அல்லது உண்மையிலேயே இது நடக்குதா? இதுக்கு என்ன பேக்ரவுண்டுன்ட்டு நீங்கள் ஒரு மாணவர் செயலாளர் என்ற முறையில் நீங்கள் எனக்கு விளக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை சொசைட்டியில் சேஞ்ச் வந்துருச்சா? ஏன்னா அன்திங்கபிளாக இருக்குது எனக்கு. தேர் சில்ட்ரன், ஓகே, பட் இது இங்கே ஒரு ஸ்கூலுன்றாங்க, அடுத்து அங்கே ஒரு ஸ்கூலுன்றாங்க. ஒரு புகார் வந்த உடனே வரிசையை பார்த்தா இது ஒரு 10-15 குழந்தைங்களுக்கு நடந்திருக்குன்றாங்க. அண்ட் இன்னொன்று, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமா அண்ட் இந்த ஸ்டிக்மாவுக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் வெளியில் சொல்ல மாட்டாங்க. துணிஞ்சு வர்றது ஒரு வெகு குறைந்த எண்ணிக்கையாக தான் இருக்கும். இது இந்த ஃபினாமினாக்கு காரணம் என்ன? இல்லை நீங்கள் எதிர்க்கட்சிகள் இந்த அரசின் மீது, ஆளும் அரசின் மீது பழி சுமத்துறதுக்காக நீங்கள் போதாகரப்படுத்துறீங்களா? இதுக்கு நான் வந்து ஒரு பர்செப்ஷனாக சொன்னேன்னா, சரி அதிமுககாரங்க அப்படி தான் சொல்லுவான்னு சொல்கிறேன். நான் டேட்டா வைஸ் சொல்கிறேன் சார். கடந்த 100 நாட்களில் 63 சம்பவங்கள் நடந்திருக்கு, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள். நான் பெண்களுக்கு சொல்ல, பெண்களுக்குன்னா 100 நாட்களில் 100க்கு மேலே இருக்குது. நான் சொல்கிறது மாணவிகளுக்கு மட்டும். அதில் பள்ளி மாணவிகளுக்கு மட்டும் 49 பேருக்கு நடந்திருக்கு. இது நான் வந்து சும்மா சொல்லணும்னு, பள்ளி மாணவர்கள் பிலோ 18 டேட்டாவோட தான் நான் பிலோ 18 பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு 49 பேருக்கு நடந்திருக்கு. கடந்த 100 நாட்களில் மட்டும் நடந்திருக்கு. இதை நான் சும்மா சொல்ல, டேட்டாவோட சொல்கிறேன். இன்னொன்று, இந்த அரசில் எவ்வளோ ஒரு சக்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 36 மணி நேரத்தில் பொதுவாக பெண்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 18 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் 2 மணி நேரத்துக்கு ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சார், நீங்கள் சொன்னது கரெக்டாக சொன்னீங்க. பொதுவாக என்ன ஆகுனா, இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா அந்த குழந்தைகளே பயப்படும். இதை போய் அம்மாகிட்ட சொல்லாமா, அப்பாகிட்ட சொல்லாமா, வாத்தியார்கிட்ட சொல்லாமா, என்ன ஆகுன்னு அவங்களே பயப்பட்டு சொல்ல மாட்டாங்க. அதையும் தாண்டி அவங்க சொன்னாங்கன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நான் மிரட்டி இனிமேல் நடக்காத மாதிரி பார்த்துக்கிறேன்டி, வெளியே தெரிஞ்சு அவன் வாழ்க்கையை வீணாக போயிடும், வெளியே சொல்லிடாத, சொந்தக்காரங்கிட்ட சொல்லிடாத, நாளைக்கு கட்டி கொடுக்க முடியாதுன்னு அப்படி ஒன்று பண்ணுவாங்க. அதையும் தாண்டி அவங்க போய் சொல்லி ஸ்கூலில் சொன்னால் அந்த ஹெச்எம்மோ அந்த வாத்தியாரோ அந்த ஸ்கூல் பேர் கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு வெளியே சொல்லாமல் சரிம்மா இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறோன்னு பண்ணிடுவாங்க. அதையும் தாண்டி ஒரு ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்கேயோ போனால் நம்ம எத்தனையோ பார்த்துருக்கோம், வெளியே நின்று காம்ப்ரமைஸ் பண்ணி கவலைப்படாதீங்க இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கலாம், ஏன் புள்ள பேரெல்லாம் மீடியாவில் வரும், ஏன் அது இதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. சென்னை அண்ணா நகரில் நடந்துச்சு சார். அந்த குழந்தைய இன்ஸ்பெக்டர் இன்ட்ராகேட் பண்ணி வீடியோ எடுத்து மீடியாவுக்கு கொடுத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி, கரெக்ட். அதையும் தாண்டி அவங்க போய் பண்ணால் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க. அதையும் தாண்டி அது மீடியாவில் வந்தால் மட்டும்தான் எஃப்ஐஆர் பதிவாகி அது வெளியே வருது. இப்போ நான் சொன்ன 63 கேஸ் மீடியாவில் மட்டும் வந்த கேஸ். அப்போ எத்தனை நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இதை நான் பயப்படுத்துறதுக்காக சொல்ல, மை இன்டென்ஷன் இஸ் நாட் டு இங்கே வந்து நம்ம சவுக்கு மீடியா வச்சு ஒரு மாதிரி நெகட்டிவாக எல்லாரையும் பயப்படுத்தணும், எல்லா பேரண்ட்ஸும் பயப்படுத்தணும், இல்லை, டெஃபினட்டாக இல்லை. ஒரு 2-3 சம்பவங்கள் சார். ஒரு 13 வயது சிறுமியை 3 ஆசிரியர்கள் சேர்ந்து கிருஷ்ணகிரியில் தப்பு பண்ணுறாங்க. ஒரு 4வது படிக்கிற சிறுமியை ஒரு கட்சி ஒரு தாளாளர், ஒரு அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் வந்து பண்ணுறாரு.
இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன் வந்து திமுக இது அதிகமாக இருக்குங்கிறதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண விரும்புகிறேன். MBA எல்லாம் பண்ணுவாங்களே, ஒரு கேஸ் ஸ்டடி ப்ரெசென்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு கேஸ் ஸ்டடி. தஞ்சாவூர் ஒரத்தநாடு பாப்பநாடுங்கிற இடம் சார். அங்கே வந்து என்ன ஆகுது, ஒரு 43 பெண்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு கோஎட் அரசு உயர்நிலை பள்ளியில் என்ன பண்ணுறாங்க, சரி இங்கே வந்து ஒரு வாத்தியார் வந்து தப்பு பண்ணுறாரு சொல்கிறதுக்கு பயந்துட்டு 1098 கால் பண்ணுறாங்க. நம்பர் ஹெல்ப்லைன் நம்பர், சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098 அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் ஒன்று இருக்கும், DCPU. அந்த யூனிட்டுக்கு கால் போகுது. கால் போனால் அந்த யூனிட்லேருந்து ஒரு ஆள் போகிறாங்க. போய் இந்த மாதிரி எல்லாருக்கும் வெள்ளை பேப்பர் கொடுத்து ஸ்கூலில் என்ன பிரச்சனைன்னு எழுதுங்கன்னு கேட்குறாங்க. எழுதி பார்க்கும்போது 43 மாணவிகள் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவிகள் முத்துக்குமரன்கிற மேக்ஸ் டீச்சர் எங்களுக்கு தொந்தரவு பண்ணாங்கன்னு 43 பேரும் இண்டிவிஜுவலாக எழுதியிருக்காங்க. எழுதி அந்த ரிப்போர்ட் வந்துருச்சு. இந்த DCP, அதாவது டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வந்து ரஞ்சித் குமார்ங்கிறவர் தான் அங்கே ஆஃபீஸராக இருக்கார். இது கைக்கு வந்தோன்னு என்ன ஆகுது, அது வந்து அந்த அந்த பர்டிகுலர் CEO, அந்த சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு அனுப்புனா அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, சரி ஓகே இந்த மாதிரி வந்துருச்சுலன்னு சொல்லிட்டு அவரை சஸ்பெண்ட் மட்டும் பண்ணுறாரு. பண்ணி ஹாஃப் சேலரியில் வீட்டில் உட்கார வச்சிடுறாங்க முத்துக்குமரன் அவரை. இப்போ இந்த DCPயும் எந்த ஆக்ஷன் எடுக்கல, இவங்களும் எந்த ஆக்ஷன் எடுக்கல. ஆகஸ்ட் 12ஆம் தேதி இது நடந்தது. செப்டம்பர் போகுது, அக்டோபர் போகுது. 2 மாதத்துக்கு அந்த வாத்தியார் மேலே FIRம் போடல, போக்சோவும் போடல, எதுவுமே போடல. அவர் பாட்டுக்கு அரசம்பளம் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. இதை பார்த்து கொதிப்படைஞ்ச அந்த 43 பெண்களோட பேரண்ட்ஸு போய் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் நாங்கள் போராட்டம் பண்ணுவோன்னு உட்காந்துன்னா அப்போ தான் போலீஸ்க்கே தெரிய வருது. கூப்பிட்டு ஏன் நீங்கள் போராடுறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் போராடுறோன்னா எங்கள் பெண்களுக்கு இப்படி நடந்ததுன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறமா போலீஸ் அக்டோபர் 10ஆம் தேதி 9ஆம் தேதி போய் அவரை போய் அரெஸ்ட் பண்ணி போக்சோ போடுது. இப்போ இதில் என்னன்னா, இந்த ரஞ்சித் குமாருக்கு முதல்ல இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுது. ஆஸ் பர் செக்ஷன் 19A உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் விக்டிம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட் சர்க்குலர் இருக்குது, ஜியோ இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர் வந்து எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அவரை போய் ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விக்டிம் 43 பேரோட பெண்களோட பேர் தேவையெல்லாம் வெளியே வந்து அவங்க வாழ்க்கை பாதிச்சிரும், அதனால் நான் பண்ணுறேன்னு சொல்கிறார். இது ஒரு லேம் எக்ஸ்கியூஸ். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சஸ்பிஷியஸ் திங் இருக்குது சார். இப்போ என்னன்னா, இந்த எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இதை பார்த்து கொதிப்படைஞ்ச தஞ்சாவூர் சேர்ந்த ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் அவர் என்ன பண்ணுறாரு, சரின்னு சொல்லிட்டு இதை நம்ம விடக்கூடாது, நம்ம இது என்னங்கிறது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிளேமா இப்படி எக்ஸ்கியூஸ் தராருன்னு சொல்லிட்டு அப்போ கலெக்டரேட்டில் ஏதோ பெட்டிஷன் போட்டு பார்த்துருக்காரு, எந்த ரிப்ளை இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறார். அங்கே இன்ஸ்பெக்டர் வனிதா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்ககிட்ட போய் சொல்லி ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ரெஜிஸ்டர் போஸ்ட் போட்டு ரிப்ளை வரல உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்தா, ஏன் நீங்கள் வந்து ஆஸ் பர் த ரூல் கவர்மெண்ட் படி இந்த ரஞ்சித் குமாரும் சரி, இந்த CEO சரி, ஹூவர் இட் இஸ், பிரச்சனை நடந்திருக்கு, 43 மாணவிகள் கதறி சொல்லி இருக்காங்க, ப்ரூவன் திங், FIR போடாமல் இருந்திருக்கீங்க, அப்போ நீங்களும் தான் அக்யூஸ்டு அப்படின்னு போடணும்னு சட்டம் இருக்குது, நீங்கள் ஏன் போடல, அப்போ என்னமோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு அவர் கேட்க போது அவங்க வந்து இல்லை உங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்லாம் பார்க்கல, இது வந்து டெப்யூட்டி டைரக்டர் லீகல் ப்ராசிக்யூஷனுக்கு நான் அனுப்பிட்டேன், மஞ்சுளா மேம்க்கு அனுப்பிட்டேன், அவங்க சொன்னால் தான் நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 4 நாள் இவர் பார்த்துருக்காரு, எந்த ரிப்ளை இல்லை. போய் டைரெக்டாக இவரே டெப்யூட்டி டைரக்டர் மஞ்சுளா மேம்கிட்ட கேட்கும்போது எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நீங்கள் FIR போட்டுக்கோங்கன்னு சொன்னேன், எங்கிட்ட எதுவும் லெட்டர் கொடுக்கலன்னா திரும்ப வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வனிதா கிட்ட கேட்கும்போது இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாங்க, இல்ல இன்னும் போயிட்டு இருக்குன்னா, இல்ல வனிதா மேம் மஞ்சுளா மேமே சொல்லிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா, சார் அப்படி போட முடியாது, பாஸ்கோவோட கோர்ட் ஜட்ஜு வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்தாதான் போட முடியுங்க. அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் போட்டு அப்புறம் 1 மாசம் கழிச்சு அது வந்து SPக்கு போச்சு, இதுக்கு போச்சுன்னு போய் இன்னைக்கு வரைக்கும் அந்த 2 மாதம் 43 பெண்கள் சம்பவங்கள் நாலேஜ் இருந்திருக்கு, கண்டிப்பாக ப்ரூஃப் இருந்து FIR போடாமல் இருந்த அந்த கவர்மெண்ட் அதிகாரிகள் மேலே எந்த நடவடிக்கையும் எனக்கு தெரிஞ்சு போன வாரம் வரைக்கும் எடுக்கல. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த கவர்மெண்ட் அதிகாரி DCP ஆஃபீஸ் வாட் எவர் இஸ், அந்த DEO CEO வாட் எவர் இட் இஸ், உங்கள் வீட்டு பொண்ணு வந்து அப்படி இருப்பீங்களா? இப்படி கொதிக்க வேண்டாமா சார்? இப்படி அரசாங்கம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு கேஸ், நான் சொல்கிறேன், ஒரு கேஸ் டீட்டெயில் கேஸ் ஸ்டடியாக நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோத்து 14. என்ன சார் நம்பர் 1 முதல்வர், என்ன சார் திராவிட முதல்வர், என்ன சார் அப்பா, அந்த 43 குழந்தைகள் அப்பான்னு கூப்பிடுமா இவரை? கூச்சம் இல்லையா சார் இவருக்கு? நேற்று வந்து வீடியோ போட்டிருக்காரு, அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி எத்தனையோ பெண்கள், அதுவும் மாணவிகள் பாலியல் வன்புணர்வுல பாதிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாவது, இதுதான் காரணம். அதிமுக ஆட்சியில் எடப்பாடியாரோட சட்டம் ஒழுங்கும் கண்ட்ரோலும் அப்படியே கைக்குள்ள இரும்பு கரம் கொண்டு ஸ்டாலின் சொன்ன, அவர் இரும்பு கரத்தில் வச்சிருந்தார். பயப்பட்டாங்க.
இப்போ இங்கே எவ்வளோ லெத்தார்ஜிக்காக இருக்காங்க, இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. என்னால் இதை டைஜஸ்ட் பண்ணவே முடியல மிஸ்டர் சிங்கே. என்ன விஷயம்னா இந்த 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 சிறு வயதில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த சம்பவம்ன்றது ஒரு ட்ராமாவாக போய் அவங்களோட மனசை பாதித்து எதிர்காலத்தையே பாதிக்கும். இங்கே வந்து இது சைக்கியாட்ரிஸ்ட் ரிசர்ச் பண்ணி சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சின்ன வயசில் ஏற்படுறத அவங்களோட பர்சனாலிட்டியை மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதற்காகத்தான் சட்டத்தில் ரொம்ப தெளிவாக விக்டிமோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆகக்கூடாது, ஜட்ஜு இன் கேமராவாக இந்த ப்ரொசீடிங்ஸை நடத்தணும். அண்ட் இன்னும் சொல்ல போனோன்னா அக்யூஸ்டு தரப்புலேருந்து கிராஸ் எக்ஸாமின் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு பக்கத்தில் சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸரை வச்சுக்கிட்டு தான் பண்ணணும், பேரண்ட்ஸ் கூட இருக்கணும். இவ்வளோ ப்ரொடெக்ஷன் சட்டத்தில் இருக்குது. இதை ஒரு மாவட்ட அதிகாரி இந்த மாதிரிங்க இது எப்படி பண்ணணுன்ட்டு ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவங்களும் கரஸ்பாண்டன்ஸ் நடக்குதுன்ட்டு டில்லி டைலிங் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு உண்மையான இரும்புக்கரன்னா இதில் தொடர்புடைய அரசு அதிகாரிகள் அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டும் இல்லைங்களா? நீங்கள் இந்த முத்துக்குமரன்ற அந்த ஆசிரியர் ஒரு ப்ரிடேட்டராக சீரியல் அஃபெண்டராக உட்காந்துட்டு இருந்திருக்கார். அவரை வெளியில் நடமாட விட்டுட்டு முக்கிய காரணம் குறிப்பாக தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். உங்கள் ஆலுவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுவும் இவ்வளோ குழந்தைங்களுக்கு நடந்திருக்கு, நீங்கள் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் லெட்டர் எழுதியிருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது லேம் எக்ஸ்கியூஸ்ன்னு. அப்படி பண்ணாதாங்க அதுக்கு பேர் இரும்புக்கறான். நீங்கள் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அப்பா சித்தப்பா பெரியப்பான்னு சொல்கிறதுனால இது இல்லை. எனக்கு உண்மையிலே இவ்வளவு இன்சென்சிட்டிவாக ஒரு அரசாங்கம் இருக்குமா அப்படின்றது என்னால் நம்ப முடியல. எனக்கு நீங்கள் இப்போ இந்த சொன்ன இந்த ஒரு இந்த கேஸு தஞ்சை மாவட்டத்தின் இந்த வழக்கு வந்து இது நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்றதை ஓரளவுக்கு புரிய வைக்க முடியுது. சின்ன விஷயம் ஆட் பண்ண விரும்புன்னு நினைக்கிறேன் சார். இது ஒரு ஸ்ட்ராங் ஸ்பெக்குலேஷன். என்னன்னா, அந்த டிசிபிஓ கீழே ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் அப்பாயின்மெண்ட் அசோக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே இருக்கிற டிஎம்கே எம்பி மற்றும் எம்எல்ஏ கூட ஒரு அக்வைண்டன்ஸாக இருக்கக்கூடியவர். அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயும் மற்ற இடங்கள்லையும் இன்வால்வ் ஆகி ப்ராசஸை ஸ்லோ பண்ணதான் எனக்கு ஒருத்தங்க ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. என் பேரை சொல்ல வேணாம்னு சொல்லியே சொன்னாங்க. எனக்கு இது நீங்கள் சொல்கிறத டிஸ்பிலீவ் பண்ண முடியல. என்னென்னா, இப்போ நான் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறேன், பர்டிகுலர்லி டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸராக இருக்கிறேன்னா, எனது மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளியில் இது மாதிரி ஒரு 40 குழந்தைங்க அஃபெண்ட் ஆகிருக்குன்னா நம்ம வேலை போய்டுன்ற அச்சம் எனக்கு முதல்ல வரும். எஃப்ஐஆர் போடுங்க முதல்ல தான் சொல்லுவோம். வேறு ஒன்றும் இதில் பேச்சுக்கேடல, முதல்ல எஃப்ஐஆர் போடு. ஏன்னா இந்த சைல்டு இஷ்யூ வெளியில் வந்துச்சுனாலே சும்மா விடமாட்டாங்கன்றது ஒவ்வொரு அதிகாரிக்கும் தெரியும். முதல்ல எஃப்ஐஆர் போட்டு டிஓ லெட்டர் எழுதிருக்கணும். மாறாக நாங்கள் டெப்யூட்டி டைரக்டர் ப்ராசிக்யூஷனுக்கு லெட்டர் எழுதிருக்கோம், லீகல் ஒப்பீனியனுக்கு வெயிட் பண்ணுறோன்ட்டு பொய்ய காவல்துறை அதிகாரி சொல்கிறாங்கன்னா அழுத்தம் இல்லாமல் இது இருக்காது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இதன் தொடர்ச்சியாக ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இதில் இந்த முதலமைச்சரோட பொறுப்பு இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு, இதற்கென்று இருக்கக்கூடிய அமைச்சரான பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதில் என்ன செய்திருக்க வேண்டும், அவரோட பொறுப்பு என்ன? இங்கே குறிப்பாக ஒரு அன்பில் மகேஷ் அவர்கள் எனக்கும் நண்பர் தான், இருந்தாலும் அவர் அமைச்சராக செயல்படுவதை விட உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக அதிகம் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை நான் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கேன். எனக்கு அவர் போதுமான கவனத்தை பள்ளிக்கல்வித்துறையில் செலுத்தலையோன்ற எனக்கு எண்ணம் வந்து எனக்கு ஒரு கருத்து குற்றச்சாட்டு அவர் மீது எனக்கு இருக்கிறது. ஒரு விளையாட்டு பையன் மாதிரி இந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கிறாரோ, ஒரு ரியல் சீனியர். ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கட்சியில் மிக மூத்த தலைவராக இருந்த திரு KA செங்கோட்டையன் அவர்களை பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சராக போட்டிருந்தார்கள் இல்லைங்களா? திரு செங்கோட்டையன் வந்து சீனியர், 77லேருந்து எம்எல்ஏ. அவரை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பள்ளிக்கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இதில் இருக்கிறதுல ஜூனியர் மோஸ்ட் கிட்டத்தட்ட திரு மகேஷ் அவர்கள் ஸ்டாலினோட குடும்ப உறுப்பினர், எல்லாவற்றையும் விட பால்யகால சிநேகிதன் திரு உதயநிதி அவர்களோடு. இதனால் இவர் வந்து இந்த பொறுப்பை சீரியஸாக எடுத்துக்காமல் இதே இப்போ வேறு ஒரு அமைச்சர், ஒரு ஜூனியர் அமைச்சர் மதிவந்த மாதிரி ஒரு ஜூனியர் அமைச்சர் இருந்தாலும் என்ன தூக்கி பந்தாட்டியிருப்பாங்க இவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நடந்ததுக்கு. இவர் இளைஞரணியைச் சேர்ந்த திரு அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த துறைக்கு பொறுப்பாக இருப்பதால் முதல்வரும் அசட்டையாக இருக்கிறாரா, அல்லது நம்ம டிபார்ட்மெண்ட்டை நம்மகிட்டேருந்து யாரும் பறிக்க முடியாதுன்ட்டு அன்பில் மகேஷும் அசட்டையாக இருக்காரா? இந்த மொத்த குற்றச்சாட்டு, மாணவிகளுக்கு நடக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அன்பில் மகேஷோட ரோல் என்ன, அவர் எங்கே தவறிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், நம்பர் 1, எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இதை ஃபோக்கஸே பண்ணல. இப்போ வரைக்கும் இத்தனை குற்றங்கள் வந்திருக்கு. அவர் சைட்லேருந்து நடவடிக்கை என்ன சொல்ல முடியும்? 1, 2, 3 என்ன வேணால் பிடிக்கலன்னு பேசுகிற சப்ஜெக்டிவ். டேட்டா வைஸ் ஸ்ட்ராங்காக என்ன ஆக்ஷன் அவர் எடுத்திருக்காரு, இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு, எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஸ்ட்ராங்காக இதுதான் நான் பண்ண போகிறேன், இனிமேல் ஒரு பொண்ணுக்கு நடக்காதுன்னு ஏதாவது பண்ணியிருக்காரான்னு இல்லை. நீங்கள் வந்து இப்போ பாலியல் பிரச்சனை மாணவிகளுக்கு பேசினாலும் இது ஒன்று மட்டும் பேசுகிறோம். ஐ ஹாவ் ஃபியூ மோர் ஃபேக்ட்ஸ் விச் ஐ வாண்ட் டு ஷேர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அரூர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் மதிய உணவில் பள்ளி விழுந்தது. ரைட்டுங்களா சார்? 1. 2வது,
முட்டை கருப்பாக இருந்ததுக்கு கீதா ஜீவன் சொன்னாங்க, கருப்பு முட்டை மேலே கருப்பு புள்ளி வச்சுங்காட்டிக்கு முட்டை கருப்பாயிடுச்சுன்னு அழுகி போன முட்டையை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு அமைச்சராக இருந்து. 3வது, நம்ம தர்மபுரியில் இருக்க பாலக்கோடில் பாத்ரூம் க்ளீன் பண்ண வச்சாங்க பழங்குடி மாணவர்களை கவர்மெண்ட் ஸ்கூலில். 4வது, நம்ம ஊர் பேர் தஞ்சாவூர் சைடு எங்கேயோ தண்ணி இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்லன்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் ஆறில் இருக்க மணல்ல இருந்து தண்ணியை தள்ளி தள்ளி எடுத்து குடிச்சிட்டு இருந்தாங்க மாணவர்கள். அதுவும் இல்லை, மறுபடியும் பல்லடம் அரசு பள்ளியில் மனித கழிவை எடுத்து யாரோ வீசிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, காரைக்குடியில் 9வது படிக்கிற மாணவன் சார். இந்த காலத்தில் சார் ஒரு குழந்தைய பெற்று வளர்த்தி இஎம்ஐ கட்டி ஃபீஸ் கட்டி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி ஒரு பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அம்மா பெற்றெடுக்கிறாங்க 9 மாதம். அதை தாண்டி அதை இப்போ நான் ஒரு ஃபாதராக சொல்கிறேன் சார், எவ்வளோ சிரமம் இருக்குது. 9வது படிக்கிற பையன் சாதாரணமாக அந்த ப்ளக் பாயிண்ட் கணினி மாட்டணும்னு போகும்போது சார் அவங்க சரியாக அப்படியே ஃபுல்லாக ஒயர் தொங்க விட்டுருக்காங்க. அந்த ஃபோட்டோ மீடியாவில் வந்துச்சு, நான் சொல்லலாம், அது ஷாக் அடித்து செத்து போயிட்டேன் சார். இப்படி தான் சார் இருக்குது. இன்னும் இருக்குது பாருங்கள், அம்பத்தூர் கொரட்டூரில் அரசு உயர்நிலை பள்ளியில் மேலே வந்து ஏறி பாதி ரொம்ப சீரியஸாக மேலே டேங்க் அப்பர் டேங்கை கழுவ விட்டுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸை. மனிதநேய ஃபங்க்ஷன் தஞ்சாவூர் நேரத்தில் சேர் போடுறக்காக ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிவகங்கை துவக்க அரசு பள்ளியில் மலையில் ஒழுகுதுன்னு சொல்லிட்டு பிளேட்டை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. திருச்சுழியில் இடம் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரோட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை சார், இத்தனை இருக்குல்ல, இவ்வளோ நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பதில்? ஒரு அமைச்சராக நீங்கள் இருக்கீங்க, சாதாரணமாக ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு சூப்பர்வைசராக இருந்தாலும் ஒரு மேனேஜராக இருந்தாலே ரிவ்யூன்னு ஒன்று இருக்குது. இயருக்கு டார்கெட் இதுதான்ப்பா, 3 மாதம் குவார்டர்லி ரிவ்யூ, 6 மாதம் ஹாஃப் இயர்லி ரிவ்யூ, மறுபடியும் ஒரு குவார்டர்லி ஒரு இயர் எண்ட் ரிவ்யூ, உனக்கு அதை பொறுத்து அப்ரைசல் இருக்கும். நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க, இத்தனாயிரம் குழந்தைகளோட எதிர்காலம் கையில் இருக்குது. எவ்வளவோ தலைவர் சொல்லியிருக்காங்க, ஒரு நாடு முன்னேறணும், நாடு வளரணும்னா குழந்தைகள் தான் நல்லா வரணும், மாணவர்கள் தான் நல்லா வரணும்னு சொல்கிறாங்க. அரசு பள்ளியில் தரம் இல்லாமல் இத்தனை சம்பவம் நடந்திருக்கு. ஒரு சைடு பாலியல் பிரச்சனைகளே எவ்வளோ நடந்திருக்கு. இதுக்கு அன்பில் மகேஷோட பதில் என்ன? இது எல்லாத்தையும் தாண்டி சரி இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, நீங்கள் பார்க்கல, லேப்டாப் கொடுக்கறக்கு கடந்த 4 வருஷமாக நீங்கள், நான் ஒரு 10 வீடியோ நானே போட்டிருக்கேன், 4 வருஷமாக அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, லேப்டாப் எப்போ கொடுப்பீங்கன்னு. எத்தனை லேப்டாப்கள் வேணும் என்று கணக்கெடுக்கப்பட்டிருக்கோம். லேப்டாப் கொடுக்கலாமா டேப் கொடுக்கலாமா என்று கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த கம்பெனிக்கு இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் பண்ண முடியும்னு யோசிக்கப்படுது. நிதி பற்றாக்குறை பற்றி பேசப்படுது. இப்படி மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்கார். நான் கேட்குறது என்னென்னா, டாஸ்மார்க்கை நீங்கள் குறைப்பீங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? படிப்படியாக 3 ரூபா குறைப்போன்னு ஸ்டாலின் சொன்னார், உதயநிதி சொன்னார், கனிமொழி சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அப்படி இருக்கிற டாஸ்மார்க்கு 294 கோடி செலவு பண்ணி கணினி மயமாக்கறதுக்கு புனரமைக்கிறதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க. எதுக்கு? மூடக்கூடிய டாஸ்மார்க்கு. ஆனால் பள்ளியோட ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், கடந்த 3 ஆண்டாக ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணலன்னு இப்போ ரீசெண்டாக மீடியா ரிப்போர்ட்லேயே வந்திருக்கு. உங்களுக்கு பேனா வைக்கிறதுக்கு காசு இருக்குது கடலில், கலைஞர் இந்த நூற்றாண்டு, கலைஞர் அந்த நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு அரசு பணத்தை எடுத்து அது பண்ணுறதுக்கு காசு இருக்குது. உதயநிதி வச்சு அங்கே அமைச்சர் ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு மைதானம் நடத்தி உதயநிதி பிறந்த நாள் அன்னைக்கோ எதுக்கும் அங்கே நடத்தணும்னு பண்ணுறதுக்கு உங்களுக்கு காசு இருக்குது. இது எல்லாம் பண்ணுறதுக்கு காசு இருக்கு. கார் ரேஸ் நடத்துறதுக்கு காசு இருக்கு. இது எல்லாரும் காசு இருக்கு. ஆனால் இப்படி இருக்கு. இந்த நிலைமையில பள்ளிகள் இருந்தால் எப்படி? உணவு சரியில்லை, மேலிருந்து ஒழுகுது, வாதியார்களால பாலியல் வன்புணர்வு, உட்கார கிடமில்லன்னு வெளியில் உட்காந்து ரோட்டில் உட்காந்து படிக்கிறாங்க. இதை கழுவ சார், ஒரு பேரண்ட்டு நம்ம தான் கஷ்டப்பட்டோம். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் ஃப்ராங்காக ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் சார், இப்போ காசு இருக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்பிடுறான். அடித்தட்டு மக்கள், காசு இல்லாதவங்க தான் நம்ம தான் கஷ்டப்பட்டோம், படிக்கல. இப்போ போய் இதை கழுவுறோம், அதை கழுவுறோம், இந்த வேலை பார்க்குறோம், அந்த வேலை பார்க்குறோம், சிரமப்படுறோம். நம்ம பையனோ பொண்ணாவது ஏதோ பள்ளிக்கு அனுப்பி நம்ம வயிற்ற கழுவி வாயை கழுவி அனுப்பி படிக்க வச்சு அவங்க வெளியே அவன் நல்லா இருந்தான்னா நம்மளை மாதிரி கஷ்டப்பட வேண்டாம். அப்படின்னா நீங்கள் கூட்டு போய் தொட்டியை கழுவு, பாத்ரூமு கழுவு, இதை கழுவு, அதை கழுவுன்ட்டு ஃபண்டை அலோகேட் பண்ண. சார், நான் ஒன்று சொல்லட்டுங்களா? நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அன்பில் மகேஷ் இந்த 4 வருஷம் ஒன்றும் பண்ணல, அடுத்த ஒரு 2 வருஷம் அவர் அமைச்சராக இல்லைனாலும் கூட ஒரு மாற்றம் வராது துறையில். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் உதயநிதி வாழ்க 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 வாழ்கன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ராஜாவை போய் பாராட்டினா பொற்காசு கிடைக்கிற மாதிரி ஒரு அமைச்சர் பதவி வாங்கினார். அப்படி தான் போயிட்டுருக்கு. பள்ளி கல்வித்துறை ஐசியூவில் இருக்குது சார். மிஸ்டர் சிங்கை, எனக்கு நான் கடுமையாக, நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கடுமையாக விமர்சித்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியும் சார். அப்படி தான் சார் பண்ணணும். ஒரு பத்திரிகையாளர்னா ஆளுங்கட்சியில் இருக்கிறவர்களை விமர்சித்துட்டு தான் இருக்கணும். ஆளுங்கட்சி அதை ஆக்கப்பூர்வமாக எடுத்து திரும்ப அந்த விமர்சனமாக பார்த்து அதில் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். அதில் எதெல்லாம் நம்ம ஃபீட்பேக்காக எடுத்துக்கணும் அப்படிங்கிற எடுத்துக்கணும். இல்லை அது சப்போஸ் தவறாக இருந்தால் அது திரும்ப இது தவறுங்கிறது சொல்லணும். இதுதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் சார். எனக்கு நான் குறைகள்லாம் சொன்னாலும் நான் செல்வி ஜெயலலிதா அவர்களை அறிமுகப்படுத்தி அந்த மாணவர்களுக்கான மடிக்கணினி திட்டத்தை ரொம்ப வரவேற்றேன். நான்
என்ன காரணம்னா 90களின் தொடக்கத்தில் எங்கள் ஆஃபீஸ்க்கு கம்ப்யூட்டர் வந்தப்போ, அப்போ சின்ன வயசில் இருந்தேன் நான். எங்கள் ஆஃபீஸ்க்கு முதல்ல அந்த பச்சை எழுத்தில் ஒளிரக்கூடிய அந்த கம்ப்யூட்டர், அந்த சிஆர்டி மானிட்டர் பார்க்கும்போது எனக்கு பரவசமாக இருந்துச்சு. இப்போ ஒரு கிராமப்புறத்தில் அரசு பள்ளிக்கு ஒருத்தர் அனுப்புகிறாங்கன்னா, ஒரு குழந்தைய அனுப்புகிறாங்கனாலும் ஓரளவுக்கு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அங்கே படிக்கிற பிள்ளைக்கு இந்த லேப்டாப்ன்றது அவங்கள எவ்வளோ பரவசப்படுத்தும். அதில் ஒரு 100 பேருக்கு லேப்டாப் கொடுக்கப்படுதுன்னா அதில் ஒரு 10லேருந்து 20 பேர் ஐடியில் இன்ட்ரெஸ்ட் ஆகி சாஃப்ட்வேர் லைனில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது மாணவர்களோட அறிவை வளர்ப்பதோடு இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதோடு இல்லாமல் நம்மளோட நாலேஜையும், அதாவது அந்த நாலேஜ் செக்டார்ஸ், அறிவுசார் கூட்டத்தை வளர்ப்பதற்கும் இது வந்து நிச்சயமாக உதவும். அப்படி இருக்கும்போது ஏன் இதில் கவனம் செலுத்தாமல் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிதி பற்றாக்குறையா, இல்லை அசட்டையா, இல்லை அதிமுக கொண்டு வந்து நம்ம இதுக்கு லேப்டாப் கொடுக்கணுன்ட்டு நினைச்சாங்களா? இது என்னன்ட்டு உங்களோட அவதானிப்பு என்ன இது தொடர்பாக? இந்த எல்லாராலையும் சப்ளை பண்ண முடியாதுன்றது நான் ஏற்றுக்க மாட்டேன். கலர் டிவி கொடுத்துருக்கீங்க, எவ்வளவோ வாங்கி கொடுத்துருக்கீங்க. நான் கொடுக்குறேன் சார், சப்ளை பண்ணுறேன், நீங்க கொடுங்க சார், எல்லாரும் கொடுப்பாங்க. ஏடிங்க பீரியட்ல எப்படி கொடுத்தாங்க? எங்க கம்பெனிக்காரருக்கு சந்தோஷங்க, டெல்லு கொடுக்க மாட்டாங்களா, ஹெச்பி கொடுக்க மாட்டாங்களா? இது ஒரு 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 வரட்டுத்தனமான வாதம். என்ன ரீசனாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை சார், இன்டென்ஷன். அதாவது பொதுவாக சொல்லுவாங்க நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நேரம் எல்லாத்துக்குமே இருக்குது, நீங்கள் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்களோ அதுதான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத ஆனால் எளிமையான மக்களுக்கு புரியுற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காலையில் ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சு ஒரு பையன் உட்காந்துருப்பான். அவங்க அம்மா சொல்லுவாங்க, டே வாடா வெளியே போய் காய்கறி வாங்கிட்டு வருவோம், வீட்டுக்கு தேவைம்மா. ஐயோ அம்மா, ஒரு நாள் தாம்மா லீவு, எனக்கு டயர்டாக இருக்குமா, என்னால் வர முடியலம்மா அப்படிமா. அப்படியாடா, சரிண்ணா அவங்க அம்மா காய் வாங்க போயிடும். பின்னாடி ஒரு ஃப்ரெண்டு வருவான், மச்சி வாடா கிரிக்கெட் விளையாட போகலான்னா டப்புன்னு ரெடி ஆகி போவான். அப்போ அந்த இடத்துல செய்யணுமா வேண்டாமாங்கிறது நம்ம இன்டென்ஷனை பொறுத்தா இருக்குது. நேரம் இல்லை, உடம்பு டயர்டு, காரணங்களே கிடையாது. அவங்களுக்கு பள்ளி கல்வி துறையை அடுத்த கட்டமாக கொண்டு போய் முன்னேற்றணுங்கிற ஃபோக்கஸ் இல்லை. அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே விளம்பரம் பண்ணணும், அந்த விளம்பரம் மூலமாக மக்கள்கிட்ட வாக்கு வாங்கணும். இதுதான் சூப்பர்ஃபிஷியலாக இருக்குது, ஜென்யூனாக இல்லை. ஜென்யூனாக இருந்திருந்தா நீட் ரகசியம்னு ஒன்று சொன்னாங்களே சார், ரகசியத்தை உடனே நாங்கள் வந்தோன்னே வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரகசியம் அப்படின்னு சொன்னாங்களே, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை. கடைசியில் என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருந்தா ஒரு வேளை நாங்கள் பண்ணியிருப்போம்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல். நான் சொல்கிறேன் சார், விளம்பரம் வந்து இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி இதுக்கு ரெலவெண்ட்டாக நான் சொல்கிறேன். பெட்டியை கூட வந்து வச்சார், எல்லா புகார் போடு, 100 நாளில் பண்ணுற, 100 நாளில் பண்ண அந்த குப்பை மாதிரி கிடைக்குது அந்த புகார்லாம். இப்போ இவங்க விளம்பரம் தான் பண்ணுறாங்க. ஆனால் எடப்பாடியார் பாருங்க இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஆனால் சரி, மத்திய அரசு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு, நம்ம அங்கே போராடிட்டு இருக்கோம், அவங்க மாற்றம் எப்போ வரும்னு நமக்கு தெரியல. ஆனால் நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும், 7.5% ஒரு கான்செப்டை யோசிச்சு ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு உட்காந்து பேசி இதுதான் கான்செப்ட், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா பண்ணி அதை வந்து அதுக்கும் தடைகள்லாம் வந்து அந்த தடையெல்லாம் மீறி சட்டம் இயற்றி ஃபீஸ் கொடுக்குறேன்னு சொல்லி முடிச்சிடறேன் சார். 3160 அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மாணவிகள் இன்னைக்கு அதில் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். இந்த நேரத்தில் இந்த முடிவு எடுக்கிறது சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு விவரத்தை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிடுறேன். எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, லாஸ்ட் டேட்டு தான் இந்த 7.5% கொடுத்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த ஃபேக் எண்டில் தான் இது அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்போது திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் தமிழக ஆளுநராக இருக்கிறார். பில்லு போயிடுச்சு. இவருக்கு அதை கொடுக்கலன்னா அகடமிக் கமெண்ட்ஸ் ஆகிடும். நீட்டாக அடுத்த வருஷம் தான் அந்த 7.5% அடுத்த வருஷம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அனுப்புகிறாரு. அப்போது இருந்த ஆளுநர், இது வெளியில் யாருக்கும் தெரியாது, நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணதுனால நான் சொல்கிறேன், திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் அந்த 7.5%ல் அரிய வகை ஏழைகளுக்கு 10% கொண்டு வாங்கன்றார். 7.5%ல் ஓசி, இப்போ இந்த காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்களா, இது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% அதில் இன்க்ளூட் பண்ணுன்றாரு. இவர் நம்ம இந்த இன் பிரின்சிபல் அதற்கு எதிரானவர்கள், முடியாதுன்றாரு. இன்னொன்று, இது பிரயோஜனமே இல்லை, ஏழைங்களுக்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பொருளாதாரத்தில் பின்பற்றணும்னு கொடுத்தீங்கன்னா இது சரியாக வராது அப்படின்ட்டு இவர் இதை எதிர்க்கிறாரு. அவர் கையில் போட முடியாதுன்றாரு. பில் வாஸ் ஹெல்டப். ஒரு 2 அல்லது 3 நாட்கள் கடந்துருந்துச்சுன்னா அந்த அகாடமிக் இயர் முடிஞ்சு போச்சு. இந்த நேரத்தில் என்ன பண்ணலான்ட்டு அரசின் மூத்த வழக்கறிஞர்கள், அதிகாரிகள் எல்லாரோடையும் உட்காந்து ஆலோசனை பண்ணும்போது செக்ரட்டரியேட் பிஸ்னஸ் ரூல்ஸில் ஒரு கிளாஸ் சொல்கிறாங்க, ஈவன் வித்தவுட் கவர்மெண்ட் கன்சென்ட்டு எக்ஸப்ஷனல் கேசஸில் கவர்மெண்ட் சிஎம் ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு இஷ்யூ பண்ணுறாருங்க. இது போஸ்ட் கிராட்டிஃபிகேஷன் தான் பண்ணுறாரு, வேறு வழி இல்லை. இதுக்குள்ளே வந்து இது ஆயிடுச்சு, இந்த ஸ்கீம் ரன் பண்ணோன்னா வேறு வழி இல்லாமல் பண்ணாங்க. அவரோட ரெசல்யூட்னஸ்க்காக சொல்கிறேன். நீங்கள் 3100 சொச்சம் பேர் இன்றைக்கி மருத்துவர்கள் ஆகியிருக்கிறார்கள்னு சொன்னீங்க. மிஸ்டர் சிங்கே, இதுதான் சாத்தியம். நீங்கள் இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் நீட்டு தேர்வை ஏற்றுக்கொண்டு இது சட்டமாகி செயல்படுத்தப்பட்டிருக்க போது, உச்ச நீதிமன்றம் இதை அப்போல்டு பண்ணியிருக்கும் போது,
தமிழ்நாட்டுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கேட்டால் நாளைக்கு பக்கத்து ஸ்டேட் போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்குவாங்களா மாட்டாங்களா? சேலஞ்ச் ஆகுமா ஆகாதா? இது சிம்பிளான விஷயம். எப்படி சார் ஒழிப்பீங்க? இன்னொன்று, நாங்கள் வந்தோடனே முதல் கையெழுத்து போடுவோன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் காமன் லிஸ்ட்டில் இருக்கிறது நீங்கள் எப்படிங்க வந்து பொதுப்பட்டியலில் இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் எப்படிங்க கையெழுத்து போடுவீங்க? பிரசிடென்ஷியல் அசென்ட் வேண்டாமா? பிரசிடென்ட்டோட கன்சென்ட் வேணும்னா நீங்கள் மத்திய அரசோட கருத்து இல்லாமல் பிரசிடென்ட் எப்படி கையெழுத்து போடுவார்? ஃபஸ்ட்டு வந்து எது மாநில பட்டியலில் இருக்குது, எது மத்திய பட்டியலில் இருக்குது, எது பொதுப்பட்டியலில் இருக்குன்னே தெரியாமல் நீங்கள் எலெக்ஷன் ப்ராமிஸ் கொடுத்துட்டு நீங்கள் மந்திரியாக உட்காந்துருக்கீங்க சார். ஆனால் இது ப்ராக்டிக்கல் இல்லை. இதெல்லாம் சார் இந்த இடத்துல பாருங்க, இல்லப்பா நான் முயற்சி பண்ணேன் என்னால முடியலன்னு சொல்லிட்டு போகலாம், பண்ணல, அதுதான் நேர்மையானதுங்க. அதுல என்ன இல்ல நான் சொல்றது, எடப்பாடியார் இல்ல நான் ட்ரை பண்ணேன் என்னால முடியலன்னு சொல்லாம என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அதிகாரியை கூப்பிடு, இது ஏன் பண்ணக்கூடாது, அது ஏன் பண்ண, நம்ம மாணவர் கஷ்டப்படக்கூடாது, கண்டுபிடி. அவங்க பண்ணலன்னா நம்ம சட்டம் இருக்கு, நான் ஒரு முதலமைச்சர், என்ன இப்போ ஓட்டு போட்டு இத்தனை பேர் நம்ம ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க, நம்ம அப்படி கண்டுபிடிக்கிறார்களா? அந்த இடத்துல அங்க என்ன சார் இன்டென்ஷன்? புரியுது. அங்க இன்டென்ஷன் இல்ல, அங்கே இன்டென்ஷன் இல்லை. இதை வந்து கம்பேர் பண்ணா சத்துணவெல்லாம் கொடுத்து முட்டையெல்லாம் போட்டு சாப்பாடுலாம் போடுறப்போ புரட்சி தலைவர்கிட்ட சொன்னாங்களாம், இவ்வளோ பட்ஜெட் வருதுங்க, இவ்வளோ கோடி வருது, இதெல்லாம் சாத்தியமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் அதிகாரிலாம் சொன்னப்போ பண்ணித்தான் ஆகணும், என்ன லூப் ஹோல்னு கண்டுபிடிச்சி எப்படி பண்ண முடியும்னு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுதான் அவர் கையில் நிதி வாங்கினார் சார். அரசு விழாக்கள்ல வந்து சத்துணவு திட்டத்துக்கு நிதி இப்ப கொடுத்தாங்க, எனக்கு நினைவு இருக்கு, சொல்லியிருக்காங்க. இன்டென்ஷன் நீங்க சொன்னது செய்யணுன்ற இன்டென்ஷனே இவங்களுக்கு இல்லையே. இவங்களுக்கு என்ன சார் இன்டென்ஷனு? ஒன்றுமே இல்லை. இவங்களுக்கு வந்து ஆட்சியில் இருக்கணுங்கிறது இன்டென்ஷன். நான் வந்து இந்த இன்டென்ஷன் பற்றி பேசுகிறப்போ ஐ வாண்ட் டு கம்பேர் சார். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நம்ம வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறோம், அப்போ அந்த முதலாளி வந்து பொய் பித்தலாட்ட தப்பு பண்ணால் நம்ம ரொம்ப நாள் வேலை செய்யும், இந்த ஆள் நம்பி வேலை செய்யணும், நம்ம வாழ்க்கை இங்கே போனால் போயிடும். நம்ம ஆர்கனைசேஷனுக்கு ஒருத்தர் ஹையர் பண்ணணும்னு என்ன நினைப்போம், வேண்டாம் பொய் பேசுகிறான் தப்பு இருக்குது. நார்மலாக ஒரு செக்யூரிட்டி இல்லை வாட்ச்மேன் ஜாப்க்கு ஒருத்தங்களை எடுக்கணும்னா கூட காசு கொடுத்தல் வாங்கல பொய் பேசினாங்கன்னா அவங்கள வச்சுக்க வேணாம் அப்படின்னு. சாதாரண மளிகை கடையில் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒரு பையன் பார்ட் டைமுக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு பையன் எடுத்தால் கூட அந்த பையன் பொய் பேசினா என்ன சொல்லுவோம், வேண்டாம் ஐயோ வேண்டாம், நாணயம் இல்லை வாக்குஸ்தம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன், தாய் மகன் ரிலேஷன், அப்பா மகன் ரிலேஷன், உறவுகள், நட்புகள், இதுக்குள்ளே எங்கே போய் வந்தாலுமே உடனே என்ன போகும், நம்பிக்கை போயிடும். அப்போ நம்பகத்தன்மைங்கிறது தான் ஒரு ரிலேஷனுக்கு பேஸ். இதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க சார். பொய் நம்பர் 1, நானோ என் குடும்பத்திலேயோ மகனோ அரசியலுக்கு வரமாட்டோம். இன்னைக்கு மகன் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர், மருமகன் இன்னைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர். சூப்பர், கரெக்ட். நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், நீங்க தமிழ்ல சொல்லிட்டீங்க, ரைட்டா? ரெண்டாவது உதயநிதி சொல்றாரு அரசியல் குடும்பத்தில் இருக்கணும், அரசியல் வரணும்னு இருக்கா இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் இல்லை, எத்தனையோ பேர் இருக்காங்க. பொய் நம்பர் 2. மூணாவது, ஐயோ இளைஞர் அணிக்கெலாம் நான் வரமாட்டேன், வந்தார், பொய் நம்பர் 3. நாலாவது, நான் கடைக்கோடி தொண்டரான்னு இருப்பேன், எம்எல்ஏக்கெல்லாம் இருக்க மாட்டேன், எம்எல்ஏ ஆனார், பொய் நம்பர் 4. அஞ்சாவது, ஐயோ சீனியர்ஸ்லாம் இருக்கும்போது நான் ஏங்க அமைச்சர் ஆகணும், ஆனார், பொய் நம்பர் 6. ஏழாவது பொய், நான் வந்து துணை முதல்வராக ஆகிறேன்னு யார் சொன்னா, நீங்க சும்மா மீடியா சொல்லிருக்கு, ஆனால் இத்தனை நடந்து சார். நீட் தேர்வு பொய் நம்பர் 8. 30 வயசுக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொன்னார் சார், பொய் நம்பர் 9 சார். கேஸுக்கு 100 ரூபா மானியம் குறைக்கிறேன்னு சொன்னாங்க சார், பொய் நம்பர் 10 சார். பெட்ரோல் விலை 5 ரூபா குறைக்கிறேன், டீசல் விலை 4 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னாங்க சார், பொய் நம்பர் 11 சார். இது தாண்டி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நகைக்கடன் விட்டுட்டீங்க. நகைக்கடன். அதுவும் இல்லாம பகுதி நேர ஊழியர் ஆசிரியர்களை நிரந்தரம் பண்றேன்னு சொன்னாங்க சார், பொய் நம்பர் 10, 11 சார். சொத்து வரி உயர்த்தக்கூடாதுன்னு சொன்னாங்க சார், இபி இதுக்கு உயர்த்தக்கூடாதுன்னு சொன்னாங்க சார். பொங்கலுக்கு 2500 ரூபா கொடுக்குறப்ப 5000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு கொடுக்கல சார். இப்படி பொய்ய மட்டுமே பேசிட்டு இருந்தா, நான் சாதாரணமா 5000 ரூபா என் மளிகை கடையில பக்கத்துல உட்காந்து வேலை செஞ்சு மூட்டை தூக்குற பையனையே நான் வந்து பொய் பேசுறேன், வேலைக்கு எடுக்க மாட்டேன்னா, ஒரு நாட்டோட ஆட்சி செய்யற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாயை திறந்தா பொய் 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 பொய், திமுக, ஸ்டாலின், உதயநிதி ஈக்குவல் டு பொய், இப்படி பேசினா மக்கள் எப்படி சார் நம்புவாங்க? இவ்வளோ பொய் பேசிட்டு இப்போ அடுத்தும் வருவாங்க. அவங்களுக்கு தேவை என்னன்னா, ஏதாவது ஒரு பொய் பேசணும், வாக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரணும், அதை மறந்துடணும், அவ்வளோதான். இதுதான். ஸோ இதை நம்ம வந்து எடப்பாடியாரோட கம்பேர் பண்ணணும். அவர் வந்து ஏதோ ஒன்று சொல்லலாம், சும்மா ஏதோ போகிற போக்கில் நம்ம சொல்லிட்டு போகலாம், நமக்கு என்ன அப்படின்னு சொல்கிற ஆள் கிடையாது. ஏன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம வந்து எங்கே வேலைக்கு ஆள் எடுத்தாலும் எங்கே போய் சேர்ந்தாலும் அவங்களோட திறமையை நம்ம வந்து பார்க்கணும், கேப்பபிலிட்டி வந்து பார்க்கணும். சும்மா ஒரு பியூன் அப்படின்னு எடுத்தால் கூட குறைவாக சொல்ல, அது ஒரு நல்ல வேலை தான். எப்போ ஒரு 100 ரூபா கொடுத்தா கணக்கு போட தெரியுமா, போயிட்டு கரெக்டாக வருவாரா, எல்லாம் அந்த மாதிரி பேசிக் குவாலிட்டிஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா சார்? இப்போ இவர் எடுத்துக்கோங்க, ஸ்டாலின் அவரை ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கல, அவர்னால ஒரு துண்டு சீட் இல்லாமல் பாரு, நான் வச்சிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி துண்டு சீட் இல்லாமல் பேசவே முடியாது அவரால். நான் சும்மா தரவுகள் வச்சுட்டு பேசுகிறேன், அவர் அப்படியே பார்த்து படிப்பார். ஆனால் எடப்பாடியார் அவர் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் அசம்பிளியில் எல்லா டிபார்ட்மெண்ட் தரவு கூடி பேச சொல்லி கேப்பபிலிட்டி உள்ளால். ஆனால் அதுக்கு பயந்துட்டு தான் இவங்க ஒளிபரப்பவே மாட்டேங்கிறாங்க.
இன்னொன்று, ஸ்டாலின் வந்து கலைஞரோட பையங்கிறது தான் பிக்கஸ்ட் ஐடென்டிட்டி. இவர் வந்து ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்காரு, எங்கேயோ இருந்து வர்றாரு. ஸ்டாலின் கலைஞரின் பையனு தமிழ்நாடு முழுவதும் எல்லாருக்கும் தெரியிறப்போ எடப்பாடியார் ஏதோ ஒரு பகுதியில் மக்கள் பணி தான் பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கான எடப்பாடியார் வந்து எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துருக்காரு. எதனால் உட்காந்துருக்காரு? இன்னாரோட பையங்கிறனால உட்காந்துருக்காரா சார்? இல்லை. ஸ்டாலினுக்கு எல்லாமே பிளாட்டரில் வச்சு கொடுக்கப்பட்டது. இவருக்கு வந்து நிறைய தோல்விகள், நிறைய அடிதடிகள், உயர்வு தாழ்வுகள் எல்லாத்தையும் தாண்டி கஷ்டப்பட்டு, எங்கே சார் சிலுவம்பாளையங்கிற ஊரே இவர் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்குமா சார்? எத்தனை கிராம பேர் நமக்கு தெரியுது? ஸ்டாலின் சென்னையில் பிறந்து சென்னையில் வளர்ந்து கருணாநிதி பையனு காரு, பங்களா, வசதி, வாய்ப்பு இத்தனையும் இருந்து அவர்னால ஒன்றுமே சேலஞ்ச் பண்றேன் சார். நான் எங்க பொதுச்செயலாளர் சொல்றாரு, ஸ்டாலின் எங்க பொதுச்செயலாளர் ஒரு மேடையில் உட்கார்ந்து ஒரு தடவை 1 மணி நேரம் பேச சொல்லுங்க சார். வாழ்க்கைக்கும் ஸ்டாலின் கண்டெஸ்டே பண்ண முடியாது சார், அந்த அளவு பண்ணிடுறாரு. சுயம்பு வர்றதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல சார்? ஒரு கம்பெனி இருக்கு, ஒருத்தர் வந்து கீழே இருந்து மேலே செஞ்சு அப்படியே அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து சிஇஓ வராரு. இன்னொருத்தர் சிஇஓட பையங்க இருக்கா, நீங்க சிஇஓ ஆக்கணும் எப்படி ஒத்துக்க மாட்டோமே நம்ம? இவருக்கு தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டோட நெளிவு சுழிவுகள், உயர்வு தாழ்வுகள் எல்லாத்தையும் தெரியும். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் இருக்கு சார். மக்களுக்காக இவர் வேலை செய்யறாரு. இவர் அவங்க குடும்பத்துக்காக வேலை செய்கிறார். எங்கள் கட்சியில் சார் யாராவது போய் எடப்பாடியாரோட பையனையோ எடப்பாடியாரோட சொந்தக்காரங்களையோ மனைவியோ யாராவது போய் ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி யாரான்னு இருக்கோமா சார்? அங்கே தான் துர்கா அவங்கள ரெக்கமெண்டேஷன் பிடிக்கிறாங்க, சபரீஷன் அவங்கள ரெக்கமெண்டேஷன் பிடிக்கிறாங்க, உதயநிதி ரெக்கமெண்டேஷன், குடும்பத்தையே ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி ஒரு குடும்பத்துக்காக அவர் ஒர்க் பண்ணுறாரு. இங்கே இருக்கிற அமைச்சர்கள் யாரும் அந்த குடும்பத்தை ஹாப்பியாக பண்ணால் நான் அமைச்சராக இருக்கலாம்னு இருக்காங்க. இங்கே அப்படி கிடையாது. எங்களுக்கு எந்த ரெக்கமெண்டேஷனும் தேவை கிடையாது. டைரெக்டாக எடப்பாடியார் தலைமை அவர் நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார். இன்னொன்று ஆடம்பரம். சார்ட்டர் ஃப்ளைட்டில் தான் போவார் ஸ்டாலின். சார்ட்டர் ஃப்ளைட்டில் தான் போவார். அதே மாதிரி அவர் ஓட்டுற சைக்கிள், ஈஸியாரில் அவர் போடுற ட்ரெஸ், ஓட்டுற சைக்கிள், இதெல்லாம் பர்சனல் அட்டாக் இல்லை. எடப்பாடியோ ஒரு சிம்பிளான ஆள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக போவார், காமன் எக்கனாமிக் இதுலேயும் போவார், ட்ரெயின்லேயும் போவார், எல்லாத்துலேயும் போவார். 2 நாட்களுக்கு முன்னால் தென்சென்னை மக்களவை உறுப்பினர் திருமதி தமிழச்சி அவர்களோட அந்த ட்வீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே எனக்கு இவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த ப்ரிவிலேஜ் வருதுன்றது எனக்கு தெரியலைங்க. அவங்க போயிட்டு ஒரு எம்பிக்கே இந்த நிலைமை, என்ன பிஸ்னஸ் கிளாஸ்லேருந்து எக்கனாமிக் கிளாஸுக்கு போட்டுட்டாங்க. அந்த சேஞ்ச் பண்ண ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸ் இல்லை. அதில் அவங்க யூஸ் பண்ணுற அந்த வரி தான், ஒரு எம்பிக்கே இந்த நிலைமை என்றால். ஏன்னா எம்பியாக இருந்தால் என்னங்க, நீங்கள் ஒரு ஐஜியோட ஒய்ஃபாக இல்லைன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் கிடச்சிருக்குமா? நீங்கள் ஒரு ஐஜி சாரோட பரிந்துரையும் தங்கம் தென்னரசுவின் உறவினராகவும் நீங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் இந்த பதவி வந்திருப்பீங்களா? ஒரு எம்பிக்கே இந்த நிலைமை என்றால் போய் இவங்களோட இந்த ப்ரிவிலேஜை யோசிச்சு பாருங்கள். இந்த வகையில் நீங்கள் சொல்வதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். அவர் விவசாயியாக இருந்தவர், வெள்ளமண்டியில் கமிஷன் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தவர் தானே. அப்போ இந்த மார்க்கெட்டில் இருக்கிற வியாபாரியோட கஷ்டம் அவருக்கு தெரியும். என்னைக்கா ஸ்டாலின் ஃபோட்டோ ஷூட்டை தாண்டி சாதாரண பஸ்ஸில் போய் கஷ்டப்பட்டு காசு இல்லை கையில் கடன் வாங்கி பண்ணணும், ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸோட வாழ்க்கை வாழ்ந்து சார்? விவசாயம்னா என்னன்னு தெரிஞ்சுன்னா கரும்பு காட்டுக்குள்ள கான்கிரீட்டை போட்டு நடப்பாங்களாங்க யாராவது? இருந்துச்சுங்க. அவர் அப்படி நடந்தாரு ஸ்டாலின். அவங்க அப்பா கருணாநிதி முடியாதுன்னு சொன்ன 60 ஆண்டு கால அத்திக்கடவு அவினாசிட்டத்தை இன்னைக்கு அவர் நடத்தி காமிச்சு அவங்க வந்து, நான் எங்கள் ஊர் சைடுங்கனால சொல்கிறேன் சார், 100 அடியில் தண்ணி வருதுன்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க சார் விவசாயிகள். முடியாதுன்னு கருணாநிதியே சொன்னார், அதையே முடிச்சு காமிச்சார் சார். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் சார். ஹீ இஸ் அ ட்ரூ லீடர். ஓகே, இது நீங்கள் மாணவர் அணி செயலர் என்ற முறையில் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று உங்களிடம் கேட்க வேண்டும். மத்திய அரசு ஆய்வு நிறுவனம் ஒன்று இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகளில் சென்று ஆய்வு நடத்தி மாணவர்கள் கற்றுக்கொண்டதில் அவர்களோட கல்வித்தரம் எந்த அளவுக்கு அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்ன்ற ஒரு ரிப்போர்ட்டை வருஷம் இந்தியாவின் அத்தனை மாநிலங்களிலும் எடுத்து அந்த நிறுவனம் வெளியிடும். கடந்த 2 ஆண்டுகளாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்கள் 10th முடிக்கிறாங்க, +1 முடிக்கிறாங்க, +2 முடிக்கிறாங்க, ஃபைன். ஆனால் அந்த 10th முடித்த மாணவனோட அறிவு, அந்த வயதிற்கேற்ற அறிவு அவனுக்கு இருக்கான்னு சப்ஜெக்ட் வைஸ் செக் பண்ணுறாங்க. சயின்ஸ் நாலேஜ் எவ்வளோ இருக்குது, ஹிஸ்ட்ரி நாலேஜ் எவ்வளோ இருக்குது, ஃபிசிக்ஸ் நாலேஜ்ன்ட்டு இந்த மாதிரி செக் பண்ணுறாங்க. அப்படி சோதனை செய்து பார்க்கும் பொழுது தமிழக மாணவர்களின் கல்வித்தரம் பல சப்ஜெக்ட்ஸில் வட இந்தியாவில் இருக்கும் மாணவர்களின் கல்வித்தரத்தை விட குறைந்திருக்கிறது. அதாவது பேருக்கு பாஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க. இது பெரிய அளவில் ரிப்போர்ட் பண்ணல. நான் 2 வருஷம் முன்னாடியே நான் ரெட்பிக்ஸில் இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் குறைந்திருக்கிறது அப்படின்றத பற்றி நான் பதிவு பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வருடம் வெளியான ரிப்போர்ட்டும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் கவர் பண்ணியிருந்தாங்க. பெரிய அளவில் ஃபோக்கஸ் வரல. நாம் பேருக்கு வந்து லிட்ரஸி ரேட்டு அச்சீவ் பண்ணிடுறோம், பாஸ் பண்ணிடுறோம், +2 முடிச்சிடறோம், டிகிரி பண்ணிடுறோம். பட் குவாலிட்டி குறைஞ்சிருக்கு. நார்த் இந்தியாவில் குறிப்பாக பீகார் மாநிலத்தை விட நாம் சில சப்ஜெக்ட்ஸில் குறைவாக இருக்கிறோம்னு வந்திருக்கு. இதை பற்றி உங்களோட பார்வை என்ன? இன்டென்ஷன் பாயிண்ட்டுக்கு தான் நான் வருவேன். நம்ம நோக்கம் என்னவாக இருக்கணும்னா, எதிர்காலம் பிரகாசமாக நம்ம நாடு இருக்கணும்னா இங்கே வந்து நமக்கு ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஸ்கில்லை வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒரு ஓவராலாக வருது,
இன்னொன்று அனலிட்டிக்கல் ஸ்கில், இன்னொன்று ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இது எல்லாத்துக்கும் பேஸ்டாக தான் நம்மளோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் அண்ட் எஜுகேஷன் எல்லாமே வரணும், அமையணும், இருக்கணும். இங்கே வந்து ஃபோக்கஸே வந்து எஜுகேஷனுக்கு இல்லை. ஃபோக்கஸ் இஸ் நாட் ஃபார் எஜுகேஷன். 30,000 கோடி இருந்த வருமானம் டாஸ்மார்க்கில் 50,000 கோடி இருக்குது. அங்கே ஃபோக்கஸ் இருக்கா? இங்கே ஏதாவது ஆயிருக்கா? ஏதாவது கல்வித்தரம் பில்டிங்ஸ் உயர்ந்திருக்கா? இல்லை. கரிக்குலம் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? இல்லை. 294 கோடிக்கு கணினி மயமாக்குறீங்க. எத்தனை ஸ்கூலை நீங்கள் கணினி மயமாக்கியிருக்கீங்க? ஃபோக்கஸ் இங்கே இருக்குது. இங்கே இருக்கா? இல்லை. நீங்கள் ரேஸ் நடத்தி அது மூலமாக நல்ல பேர் நடத்த வேணாம்னு நான் சொல்ல. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ், வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். நடத்துங்க. அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறீங்க. அது இங்கே வந்து அந்த ஒழுகுற ஸ்கூல்லையோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கீங்களா? இல்லை. அதே பேனா வைக்கிறேன்னு இந்த பக்கம் நீங்கள் சொல்கிறீங்க, செலவு பண்ணுறீங்க, நூற்றாண்டு மண்டபம் கட்டுறேன்னு சொல்கிறீங்க. அந்த காசு எடுத்து இங்கே ஃபுட்டு கொடுக்கும்போது இந்த பள்ளி உழுகாமல் அழுகுன முட்டை இல்லாமல் பண்ணணும்னு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. இங்கே இவ்வளோ தேவையில்லாத விஷயங்களுக்கும் விளம்பரத்துக்கும் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அதே இந்த பக்கம் எடுத்து அந்த ப்ளக் பாயிண்ட்டை சரியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 9th ஸ்டாண்டர்ட் பையன் செத்துருக்க மாட்டான். இந்த மாதிரி நிறைய கம்பேர் பண்ணலாம் சார். நான் இந்த ஒரு பர்டிகுலர் நீங்கள் ஸ்டேட் வைஸ் நீங்கள் கேள்வி கேட்டீங்க கம்பேர் பண்ணி, அதை நான் ஒரு ஹோலிஸ்டிக் ப்ராப்ளமாக பார்க்குறேன். இதை நான் எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, பள்ளி கல்வித்துறை அட்ரஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செகண்டு சேஃப்டி ஆஃப் த சில்ட்ரன், தேர்டு ட்ரைனிங் ஆஃப் த டீச்சர்ஸ், ஃபோர்த்து இப்போ ஒரு காலேஜில் படிக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்து கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸு சீஃப் கெஸ்ட்லாம் கூப்பிட்டு வந்து நிறையா பண்ணுறாங்க. ஸோ அப்போ படிப்பு கரிக்குலம் தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வர இன்புட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி கொடுக்க போகிறோம்? ஃபிஃப்த்து, இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் போதுன்ட்டு இருக்காங்க. அவங்க விதையில் வந்து பேஷன்னா என்ன, நீங்கள் எதிர்காலத்தில் என்ன ஆகணும் என்னென்னு அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக சார் இந்த மாதிரி எடுத்து பண்ணால் எத்தனையோ பண்ணலாம் சார். நான் ஒரு ஐடியாவே கொடுக்குறேன் சார், ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன் அன்பில் மகேஷ் அவருக்கு. எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது தமிழ்நாட்டில், கரெக்டாக சார்? எவ்வளோ ஸ்கூல் இருக்குன்னு கணக்கெடுங்க. ஒரு பெரிய நிறுவனத்தை எடுத்து இந்த 4 ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் தத்தெடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ணி கொடுங்க. பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப பெரிய நிறுவனம், நான் ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனி பேர் சொன்னால் தப்பாக போயிருங்கனாலும் சொல்ல, ஏதோ ஒரு பெரிய நிறுவனம் ஆட்டோமொபைலில் இருக்குது, மேனுஃபேக்சரிங்கில் இருக்குது, ஐடியில் இருக்குது, ஏதோ ஒரு நிறுவனம் எடுத்துகிட்டு அவங்க நிறுவனத்தோட கேபபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த 4 ஸ்கூல் நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ கிளாஸ் ரூம் ஃபுல்லாக சரி பண்ணி, டாய்லெட்லாம் க்ளீன் எல்லாமே பக்கா கட்டி கொடுத்து, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கிரவுண்ட் எல்லாம் முடிச்சுட்டு முன்னாடி வந்து மெயின்டைன் அண்ட் ஸ்பான்சர்ட் பை உங்களுக்கு ஒரு போர்டு கொடுத்து தாராளமாக போட்டுங்க. நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. கட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க, மெயின்டைன் பண்ண முடியாது கவர்மெண்ட்னால. மெயின்டைனும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சார் எல்லா ஸ்கூலுமே ஒரு 2-3 வருஷம் ரீவாம்ப் பண்ணி சட்டத்தில் இடம் இருக்கு. அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டில் இதுக்கு ஒதுக்கீடு சட்டப்பூர்வமாக ஒதுக்கீடு செய்ய முடியும். எங்க கோயம்புத்தூர்ல சிங்கானல்லூர்ல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல நான் படித்த பிஹெச்டி காலேஜில் அவங்ககிட்ட சொல்லி அவங்க வந்து அந்த ரீவாம்ப் பண்ணி பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்களோட இதில் கவர்மெண்ட் அது ஒத்துக்கு. இதை இண்டஸ்ட்ரீஸும் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் இதுக்கு ஒத்துக்குவாங்க, மகிழ்ச்சியோட செய்வாங்க. அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஏதோ சார் இப்போ இதை பண்ணணும்னு நினச்சா 2 வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்ற முடியுமா முடியாதா சார்? அட்லீஸ்ட் பாதி பண்ணியிருக்கலாங்க. நீங்கள் திங்கிங் இல்லை சார், இன்டென்ஷன் இல்லை. சரி மிஸ்டர் ராமச்சந்திரன், இறுதியாக அரசியல் கேள்வி. இப்போது எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய இந்த கேள்வி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஒன்று, கட்சி ஒற்றுமையாக இல்லை. நான் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரேன், கட்சி திரு பழனிசாமி அவர்கள் பின்னாடி சாலிடாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஸ்பிளிண்டர் குரூப்புக்கு செல்வாக்கு இல்லாததுனால தான் அவங்க கோர்ட்டில் கேஸ் கட்சி நடத்திட்டு இருக்காங்கிறதே நான் சொல்கிறேன். ஆனால் பப்ளிக் பர்செப்ஷனில் இந்த மைண்டில் இந்த கேள்வி இருக்குது. தொடர் தோல்விகள், இடைத்தேர்தல், உள்ளாட்சி எல்லாத்தையும் சேர்த்துனா தொடர் தோல்விகள். அண்டு கூட்டணி இல்லாமல் பெரிய கூட்டணி அதிமுகவை நோக்கி கூட்டணி கட்சிகள் எதுவும் வரவில்லை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக இருக்குது, அதில் எந்த விரிசலும் இல்லை. அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2026 வெற்றி வாய்ப்பு என்பது பெரிதாக சொல்லிக்கொள்ளும் அளவில் இல்லை. இப்போது புதிதாக திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதன் காரணமாக இவர்களது வெற்றி வாய்ப்பு இன்னும் பின்தங்கியுள்ளது. இப்படி ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. இதற்கு உங்கள் பதில் என்ன சார்? இதை 100 யூடியூப் சேனல் வச்சு வாரம் இதே வேலையாக திமுக பண்ணிகிட்டு இருக்கிற வேலை இதுதான் ஒன்லைன் பதில். இதை தாண்டி பார்க்கணுன்னா தொடர் தோல்வின்னு நான் பார்க்க மாட்டேன். ஏன்னு நான் சொல்கிறேன் சார், கருணாநிதி இருந்தப்பவே 2011 காங்கிரஸ், பாமக, பிசிகே எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி இருந்தது சார். நாங்கள் கம்யூனிஸ்ட், தேமுதிக மட்டும்தான் இருந்தோம், சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ எதிர்கட்சி அந்தஸ்தே இழந்தது தான் திமுக. அதுக்கப்புறம் 2016 தனியாக நின்று ஆட்சியை திரும்ப பிடிச்சோம். அதாவது பொதுவாக சொல்லுவாங்க 5 வருஷம் ஆட்சி பண்ணால் ஆன்டி இன்குமென்சி இருக்கும் அது இதுன்னு. அதையும் தாண்டி இப்போ 10 வருஷம் நாங்கள் இருந்திருக்கோம். பொதுவாக 2016 கூட்டணியே இல்லை. ஆமாம்,
இல்லை, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வந்துட்டு இருக்கும். அப்போ 10 வருஷம் ஆனால் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரணும்ல. ஒன்றும் இல்லை, 2006-11 திமுக ஆட்சி பண்ணதுக்கே எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கிற அளவு அவங்க ஆட்சி பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்போ நியாயப்படி 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தது என்ன இருக்கணும், நாங்களும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்திருக்கணும். கரெக்டா? மக்கள் அதிருப்தி அடைஞ்சிருக்கணும். அதுதான நியாயம். ஆனால் இது வரைக்கும் அதிமுக வரலாறுலேயே ஜெயிச்சதுலேயே அதிக எதிர்க்கட்சி சீட்டுகள் எடப்பாடியார் தலைமையில் அவர் மூஞ்சிக்காக 75 சீட்டு நாங்கள் ஜெயிச்சோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3-4 லட்சம் வாட்டுகள் வித்தியாசம் தான் ஆட்சியே நாங்கள் இழந்தோம். ஒரு 2000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தோம்னா ஒரு 25 தொகுதி சேர்த்து பிடிச்சிருப்போம், 100க்கு வந்திருப்போம். கரெக்ட். ஸோ அப்படின்னா மக்கள் புறந்தள்ளவில்லை அதிமுகவை. எடப்பாடியார் அவர்களை, அவர் தலைமையில் இருக்கும் அதிமுகவை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு எதிர்க்கட்சியில் அதிமுக சரித்திரத்திலே வாங்கின அதிக சீட்டையும் கொடுத்தார்கள். அதனால இந்த தோல்வி கீழ்வி அதெல்லாம் அவங்க சொல்ற சார். 2026 கிரவுண்ட் ரிப்போர்ட் நான் பேசுறது, ஆன்டி இன்குமென்சி ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ஹையாக இருக்குது. என்ன காரணம்னா, இப்போ நான் சொன்ன நிறைய போய் சொன்னாங்க, அதெல்லாம் மக்களுக்கே தெரியுது. எந்த ஒரு ஆட்சியாளர் மக்கள் முட்டாள் நினைக்கிறாங்களோ ஆட்சியாளர் தான் முட்டாள். People are very smart, very shrewd. வெளியே தெரியாமல் பார்த்தா சிரிச்சுட்டு அமைதியாக போவாங்க. எல்லாமே தெரியும், எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதே மாதிரி மக்களுக்கு தெரியும், திமுகவை எதிர்க்கும் வலிமை படித்த ஒரே இயக்கம் அதிமுக மட்டும்தான். இதை தாண்டி எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் கிணத்துல போடுற மாதிரி தான். ஓட்டு போகும், ஆனால் அந்த கட்சி ஜெயிக்காது. அப்போ ஜெயிக்காத ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு அதிமுக ஓட்டு போட்டு திமுகவை தோக்கடிக்கணும்னு தான் மக்கள் நினைப்பாங்கன்னு 100% நான் சொல்கிறேன் சார். இது முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்போது நீங்கள் மாணவர் அணிக்கு நீங்கள் செயலராக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கீங்க. நான் உங்களை ஃப்ளாட்டர் பண்ணுறதுக்காக சொல்ல, இது வரைக்கும் அதிமுகவில் மாணவர் அணி இருந்துச்சான்றது பல பேருக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. பட் நீங்கள் வந்த பிறகு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து விசிபிலிட்டி, இந்த பேச்சு போட்டி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. என்னென்ன மாதிரியான ப்ரொப்போசல்ஸ் அதிமுக மாணவர் அணி சார்பாக வைத்திருக்கிறீர்கள்? அதற்கு முன்பாக நீங்கள் இந்த ப்ரொப்போசல்ஸை கொண்டு போய் உங்களது பொதுச் செயலாளரிடம் கொடுத்த போது அவர் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு? உங்களுக்கு என்ன உத்தரவுகளை பிறப்பித்தார்? சார், இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி மாணவர் அணி ரொம்ப நல்லா சிறப்பாக செயல்பட்டாங்க. போன வருஷம் கூட ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. பட் அது விசிபிள் வெளியே வரல, அதுதான் உண்மை. இப்போ என்னன்னா, எங்க பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் சார், எந்த அணியா இருந்தாலும் சரி, ஃபுல் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எது இருந்தாலும் போகலாம், டக்குன்னு கொடுத்து அப்ரூவல் வாங்கலாம், கூடவே உட்காந்து டக்குன்னு அப்ரூவ் பண்ணார். இப்போ முதல் கட்டமாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இளைய தலைமுறை பேச்சாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு இது போட்டோம். 1000கணக்கான பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த இதுக்கு. அந்த யார் வேணா ஆகலாம், 35 வயசுக்கு கம்மியாக இருக்கவங்கன்னு. அதுக்கு ஒரு 23 தலைப்புகள் ரெடி பண்ணியிருக்கோம். அதுவுமே பொதுச் செயலாளர் கொடுத்து அவரோட ஒப்புதல் வாங்கி தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொபோசல் கொண்டு போனப்போ என்ன சொன்னார் அவர்? ஃபர்ஸ்ட் போனப்போ வந்து, ஆமாம் நம்ம கட்சியில் நிறைய யங் பேச்சாளர் இருக்காங்க, அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்களா, மாணவர் அணி முன்னெடுப்பு இருக்கிறீங்களா, வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. என்னென்ன டாபிக், நான் என்ன சொன்னேன், நான் டாபிக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நாங்கள் என்ன போட்டிருந்தோன்னா, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இந்த மாதிரி எழுதிட்டு போயிருக்கு. ஸ்கூல்ல கட்டுரைக்கு எழுதுற தலைப்பு இது. அதான் சொன்னார் அவரு. நீங்க அரசியல் பேச்சாளர்களை மாணவர் அணியிலிருந்து நீங்க எடுக்கும்போது இந்த மாதிரி டாபிக் கொடுத்து பேசுறவங்களால அரசியல் பேச முடியுமான்னு தெரியாது. அப்ப அரசியல் பேசக்கூடிய ரெலவெண்ட்டான டாப்பிக்காக கொடுங்க. அப்போ எனக்கு ஒரு தோணுச்சு, கரெக்ட், நம்ம தப்பாக யோசிச்சிட்டோம். அந்த மாதிரி ரொம்ப அவரோட ஸ்பீடுக்கு நம்மளால இருக்க முடியும் சார். ரொம்ப ஃபாஸ்ட்டு, ரொம்ப ஸ்ட்ரூடு, டக் 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 டக்குன்னு அப்ரூவ் பண்ணுவார், டைமே வேஸ்ட் பண்ண மாட்டார். அதே மாதிரி சொன்னால் அந்த டைமுக்கு போனால் அந்த டைமுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கும், கொடுப்பாரு, பார்ப்பாரு, 5 நிமிஷம் முடிஞ்சு, அவ்வளோதான். சரி, உங்கள் ப்ரொபோசல் கொண்டு போனப்போ என்ன சொன்னார்? கொண்டு போனப்போ பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருக்கு, பண்ணுங்கன்னு சொன்னார். எப்படி பண்ண போறீங்க, என்ன ஏதுன்னு கேட்டார். சார் இந்த மாதிரி பண்ணுறோம், தலைப்பெல்லாம் கொடுங்கன்னு சொன்னார். மாற்றி சொன்னார், மாற்றி கொடுத்தா உடனே அப்ரூவ் பண்ணார். அப்ரூவ் பண்ணிட்டு எப்படி பண்ண போறீங்கன்னாரு. சார் 82 மாவட்டத்திலே போய் பண்ண போகிறோம். அது ப்ராக்டிக்கலாக முடியாதுப்பா, 82 மாவட்டத்தில் நீங்கள் போய் இது பண்ணுறதுனா எவ்வளோ சாத்தியம், ரொம்ப இதாகும். அங்கங்கே கிளஸ்டர் ஆவீங்க, ஒரு 7-8 மாவட்டம் ஒரு 10 இடத்துல வச்சு முடிங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் வெரி குட் சார், நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி 82 டிஸ்ட்ரிக்ஸுக்கு பண்ணலான்ட்டு இருக்கேன். 82 டேஸ்லாம் 82 டேஸ் எல்லாம் எங்கே டைம் இருக்குது? 41 டேஸ், ஒரு நாளைக்கு 2 மாவட்டம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க, இன்னும் 12 மாதத்தில் எலெக்ஷன். அந்த மாதிரி ஃபயர் மாதிரி இருக்கிறார் சார், ஒரு பயங்கர ஸ்பீடு. அப்புறம் அப்ரூவல் அதெல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் இப்போ கூட அவர் வந்து அந்த பாலியல் வன்கொடுமை நடந்ததுக்கு வந்து மாணவர்களுக்கு போராட்டம், வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தாரு. 18ஆம் தேதி, ஒரு வாரத்தில் பண்ணுங்க. அதுவும் நான் வந்து ஒரு 3 நாளில் பண்ணுறதுக்கு ஒரு டேட் கேட்டப்போ இல்லை, ஒரு வாரம் கொடுக்கணும், அப்போ தான் அனுமதி. அந்த மாதிரி சார், அதில் அவர் சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு பாசமும் இருக்கும், ஒரு கைடன்ஸும் இருக்கும், அதே சமயம் ஒரு அந்த ஒரு லீடர்ஷிப்பும் இருக்கும். எல்லாமே கலந்து தான் அவர்கிட்ட இருந்து எப்பயுமே இன்புட் வந்திருக்கு எங்கள் எல்லாருக்குமே. அது பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொன்று சார், இப்போ மெயினாக இந்த பாலியல் இஷ்யூ நீங்கள் சொன்னங்காட்டிக்கு இது வந்து ஒருத்தர் மாற்றக்கூடிய விஷயம் இல்லை சார்.
அக்ரி. ஆமாம், அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் என்ன சொல்றேன்னா, முதலீடு கொண்டு வாங்க, வேலை வாய்ப்பு கொண்டு வாங்க, பிரிட்ஜு கட்டுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் ஓகே, பண்ணுங்க, பண்ணாதீங்க, அதெல்லாம் செகண்டரி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி மல்டிபிள் அபியூஸ் வரும்போது 30 வயசுல இப்போ தெரப்பி எடுத்துட்டு இருக்கவங்களாம் எனக்கு தெரியும். இல்லை, நிறைய இருக்கு, பெரிய சிக்கல். ஆமா, வந்து பின்னாடி கல்யாண வாழ்க்கையில பிரச்சனையா வரும், நிறைய பிரச்சனைகளா வரும் சார். இப்போ இது வராமல் இருக்கணும் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரணும். அவர் எங்கள் பொய்ச்சல என்ன சொல்லியிருக்கிறப்பா, மாணவர் அணி ஒரு தலையாய கடமை என்னன்னா, இந்த பிரச்சனை எந்த பள்ளியிலையும் கல்லூரியிலையும் வராதுக்கு என்ன தேவையோ அதுக்காக மாணவர் அணி செயல்படணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு சார், அரசியலுக்கு அப்பாற்பட்டு. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் மட்டும் அதை பண்ண முடியாது. வி நீட் வாலண்டியர்ஸ். இப்போ நீங்கள் நீங்கள் வந்து ஒரு காலேஜில் படிக்கிறீங்கன்னா உங்கள் காலேஜில் இனி ஒரு சம்பவம் அந்த மாதிரி நடக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் பொறுப்பு. நீங்கன்னா நீங்கள் ஒரு 10 பேர் பொறுப்பு. அதுக்காக நீங்கள் போய் அங்கே சட்டை பிடிங்க, சண்டை போடுங்க, நோ, அது சொல்ல. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தால் அப்பா அம்மாட்ட சொல்லாமா, பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லாமா, டீச்சர்ஸ்கிட்ட சொல்லாமா, இது சொன்னால் வெளியே போயிருமா, என்ன ஆகுமோ அந்த பயம் வராமல் இந்த இஷ்யூ. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் இப்படி இருக்கும்போதே அதை ஹேண்டில் பண்ணிட்டு அந்த ட்ராமா வரைக்கும் போகாது. அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கள். அதை தாண்டி சப்போஸ் யாராவது அங்கே பண்ணி அதை மறைக்கிறாங்க, போலீஸ்க்கு வரலன்னா தகவல் கொடுத்தா அது மீடியாவுக்கு போலீஸ் கொண்டு போகிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அதை தாண்டி ஏதாவது லீகல் கைடன்ஸ் வேணும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இதுக்கு எங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் வாலண்டியர்ஸ் தேவை. நீங்கள் வந்து ஸ்கூலில் படிக்கலாம், அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து காலேஜில் படிக்கலாம். நீங்கள் வந்து வாலண்டியராக ஏடிஎம்கே ஸ்டூடெண்ட் விங்கோட சேர்ந்து இதுக்கு வாலண்டியராக ஒர்க் பண்ணலாம். வி வில் நாட் யூஸ் யூ ஃபார் எனி பொலிட்டிக்கல் ஒர்க். நீங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க, தர்ணாக்கு வாங்க, இல்லை. இது கட்சி தாண்டி ஒரு சமூக பணியாக பார்க்குறீங்க. சமூக பணியாக எங்கள் பொதுச் செயலாளர் பார்க்குறாரு, இதை நாங்கள் செய்கிறோம். இதுக்கு உங்கள் அனுமதி இருந்தால் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இது நம்ம எல்லாரோட பொறுப்பு. இது அந்த நம்பர் சொல்லிக்கிறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் பேர், எந்த மாவட்டம், அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த காலேஜில் படிச்சிங்கன்னா காலேஜ், இல்லை பேரண்ட்னா பேரண்ட், நான் இதுக்கு வாலண்டியர் பண்ணணும் உங்களோட சேர்ந்து நினைக்கிறேன்னு அனுப்புங்க. நாங்கள் வந்து உங்களை அந்த ஏரியாவில் வாலண்டியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள ஒன்றா சந்திக்கிறோம். இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க இல்லை, அவங்க வாலண்டியர் பண்ண வேண்டியதில்லை, அது எங்களோட கடமை. அது கட்சியில் இல்லாதவங்க வாலண்டியர் பண்ணணும். அதனால தான் அதுக்கு பேர் வாலண்டியர்ஸ். ப்ளீஸ் நீங்கள் நம்பர் சொல்லுங்கள். 9150656767. ஓகே, 9150656767. இந்த கீழே போட சொல்லிடுறேன், ஒன்றும் இஷ்யூ சொல்லுங்கள். அதனால பண்ணலாம் சார். இது ஒரு பெரிய விஷயமா எடுக்கிறோம் சார். இது மூலமாக அடுத்த 3 வருஷத்தில் இந்த பாலியல் வர சம்பவங்கள் கல்லூரிகளையும் பள்ளிகளையும் குறைஞ்சதுன்னா அதுதான் சார் எங்கள் பொதுச் செயலாளரோட ரியல் சக்ஸஸாக எங்களுக்கு கொடுத்துருக்காரு. சார் சிங்கை, நீங்கள் நீண்ட நேரம் செலவு பண்ணி ரொம்ப நிறைய விஷயங்களை சொன்னீங்க. எனக்கு உள்ளபடியே வந்து இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் கூட பிள்ளைங்க பெருசாகிடும். இந்த ஸ்கூல்ஸில் நடக்கக்கூடிய அந்த செக்ஷுவல் அப்யூஸ்ன்றது ஒரு டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. அது மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை எப்படி சந்திக்க போகுது, மாணவர் அணி சார்பாக நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இதுபோல் பல்வேறு விவரங்களை கூறினீர்கள். மக்களுக்கு ஏராளமான, குறிப்பாக அதிமுக தொண்டர்களுக்கு ஏராளமான தெளிவு கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் உங்களது நேரத்தை செலவிட்டு எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து இவ்வளோ விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.